புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க்டின் இருக்குன்னு தெரியும், ஆனால் ஏன் இருக்குன்னே தெரியாது. இன்னொரு சோஷியல் மீடியாவை தான் பார்க்குறாங்க. பட் இது ஒரு பிஸ்னஸ்க்காக பார்க்கும்போது இதில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு என் ப்ராடக்ட்டுக்கு தேவையான பேசிக் ஐடியாலஜி, ரிசர்ச் பேப்பர் இது எல்லாமே வந்து குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் அவரோட பர்சனல் ரிசர்ச்சை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. அது வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட். இதை வச்சு தான் நான் என் கம்பெனியை பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ராச் ஃபார்முலா லிங்க்டின்ல தான் நான் அவர்கிட்ட முதல்ல கனெக்ட் பண்ணுறேன். சீரியஸாக அப்புறம் நானும் இப்போ யூஸ் பண்ணும்போது தோணும், நம்ம என்ன மாதிரி ஒரு யாரால இருக்கோம்ல, இங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாயிட்டே தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூகே கிளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா யாருமே வந்து ரிகார்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, they use cheers. யாருக்கு அனுப்ப போறீங்க, என்ன லாங்குவேஜ் அவங்க பேசுறாங்க, ரீஜன் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா that will pick the words for you. என்னோட பிட்ச் கிரியேஷனாக இருக்கட்டும், என்னோட எலிவேட்டர் பிட்சை டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயை ஹையர் பண்ணதாக இருக்கட்டும், பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த 2 பிளாட்ஃபார்மை வச்சு தான் நான் பில்ட் பண்ணேன். லிங்க்டின்ல வந்து மெயினாக வந்து இன்வெஸ்டர்ஸை வந்து டெஃபினட்டாக உங்களால் ரீச் பண்ண முடியும். அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஃபீச்சர் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது என்னென்னா, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஜிபிடி ஃபார் யுவர் பிஸ்னஸ். இட் இஸ் மோர் லைக் மை J.A.R.V.I.S. வெல்கம் ரிச்சர்ட் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, ரிச்சர்ட்னு சொல்ல வேண்டியது இருக்கு. நான் இவான் சொன்னால் யாருக்கும் தெரியறது இல்லை. ஸோ எனக்கு இவான் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ நம்ம செகண்ட் பாட்காஸ்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். தேங்க்யூ. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி டு பீயிங் பார்ட் ஆஃப் த ஷோ. ஏன்னா எனக்கு இது பெரிய ப்ரிவிலேஜ். என்னோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் தட் காட் மீ த எப்படி சொல்கிறது ரைட் ஆடியன்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் லாட் ஆஃப் பீப்புள். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. Now I'm happy to be being here for the second time, Okay. It's quite interesting for me as well. Being here and being seniors again. Yes. It's always interesting. It's like coming back to home. Okay. So it's உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் தான். Thank you. இது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோ மாதிரி கொண்டு போகலான்னு பிளானு. ஸோ இது பிளான் பண்ணும்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம், லைக் கான்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு அப்டேட் சொல்லும்போது எனக்கு டாப் ஆஃப் த மைண்டில் வந்துச்சுது. ஓகே, இந்த பெர்ஸ்பெக்டிவில் ஒரு புது ஷோ மாதிரி கொண்டு போவோம். இது ஆடியோ பாட்காஸ்ட்டாக இருக்கும், இதெல்லாம் புது பெர்ஸ்பெக்டிவ், இன்னும் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறோம், உங்களோட ஜேர்னி சொல்கிறோம், இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி, உங்களோட ஸ்கில்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ஒரு ஃபவுண்டர் வராங்கன்னா, இப்போ ஃபவுண்டர் நீங்கள் வரீங்க, இல்லை உங்கள் கோஃபவுண்டர் வராங்க, எம்ப்ளாயி வராங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை ஹைலைட் பண்ணுற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஷோ கொண்டு போவோம். ஸோ உங்ககிட்ட நான் பார்த்த ரொம்ப நல்ல இம்ப்ரெசிவான ஸ்கில் வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணுறதுமே, ChatGPT யூஸ் பண்ணுறதுமே. ஸோ ChatGPT வந்து நம்ம அந்த பாட்காஸ்ட்டில் லைட்டாக கவர் பண்ணியிருந்தோம், இதில் இன்டெப்த்தாக கவர் பண்ணுவோம். லிங்க்டின் ஏன்னா லைக் நம்ம க்ளோஸாக நான் ட்ராவல் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியுது. நம்ம ஃபண்ட் ரைசிங்கில் யோசிச்சுட்டு இருந்தோம் எப்படி பண்ணுறது, ரொம்ப டைம் ஆகும் மாதிரி இருந்துச்சு, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் நீங்கள் உட்காந்தீங்க ஒரு வாரம் லிங்க்டின்ல எல்லாத்துக்குமே DM பண்ணீங்க. லைக் உங்கள் ப்ரீவியஸ் ஜாப் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆமாம், எல்லாமே இன்னைக்கு நினச்சி நாளைக்கு நடக்கல. லைக் ப்ரீவியஸ் ஜாப் கனெக்டிங் த டாட்ஸ் பேக்வேர்ட் தான். ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க. லைக் இப்போ வந்து நம்ம மல்டிபிள் ஆஃபர்ஸ் இருக்குது, லைக் பிக் நியூஸ் டு ஷேரும் இருக்குது. நம்ம அதை டுவர்ட்ஸ் எண்டில் சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ லிங்க்டின் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் லிங்க்டின் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் அரௌண்ட் த வேர்ல்டு அத்தனை டீல்ஸ் நீங்கள் வந்து எடுத்தீங்க, கான்வர்சேஷன் பண்ணீங்க. அது கன்வெர்ட் ஆகுது இல்லைங்கிறது செகண்டரி. அந்த கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுறதே இங்கே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா லிங்க்டின்ல போய் ஹெல்ப் கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் DM பண்ணேன், ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் என்னோட எல்லா கெஸ்ட்டும் லிங்க்டின்ல இருந்தான். நீங்களே நம்ம லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணோம். ஆமாம், ஸோ அதனால எல்லாருமே நான் லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணேன். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பாட்காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஃபவுண்டர், நானும் எண்ட் ஆஃப் த டே ஃபவுண்டர்ஸ் தான் ரீச் பண்ணுறேன் லிங்க்டின்ல. என்னோட சொல்கிறேன், மெயினாக உங்களோடதையும் சொல்லுவோம். செகண்ட் ஹாஃப்ல ChatGPT பற்றி பேசிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணுற மாதிரி, அப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்டும் ரேனியானிக்ஸோட நெக்ஸ்ட் அப்டேட்டும் சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்க்டின். ஸோ அஸ் அ ஃபவுண்டராக எல்லாருமே லிங்க்டின் வச்சுப்பாங்க, CEO கம்பெனி பேர் போட்டு வச்சுப்பாங்க. அதர் தென் தட், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் லிங்க்டின் ஹேவ் ஃபார் அ CEOக்கு? என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணும்? ஓகே, ஸோ லிங்க்டின்றது இட்ஸ் லைக் அ பவர் ஹவுஸ். ஸோ லீட் ஜென்ரேஷனுக்கு உங்கள் பிஸ்னஸை ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவில் கொடுக்க, ஒரு ஹாக் ஐ விஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன கான்செப்டை இன்னொரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ஒரு இன்னொரு பார்ட் ஆஃப் த டொமைனில் எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றத ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் லிங்க்டின். ஸோ இட்ஸ்
அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் லைக் யோர் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் மாதிரியே இருந்தால் கூட திஸ் மோர் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். லைக் ஏன்னா இந்த இது வந்து நிறைய பேர் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க்டின் இருக்குன்னு தெரியும், ஆனால் ஏன் இருக்குன்னே தெரியாது. ஸோ இது இன்னொரு சோஷியல் மீடியாவை தான் பார்க்குறாங்க. பட் இது ஒரு பிஸ்னஸ்க்காக பார்க்கும்போது இதில் நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து லிங்க்டின் நானும் எப்பயோ ஸ்கூல் இதெல்லாம் முடிச்சு காலேஜ் போனோடனே எல்லாரும் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணது தான். பட் ஒர்க்குக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் லிங்க்டின் இஸ் ஆல் அபவுட். ஸோ அதில் நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு வேலை கிடைக்கும், அதில் ஜாப் ஆஃபர்ஸ் வரும். முன்னெல்லாம் நம்ம ஊரில் நாக்கரி இந்த மாதிரி விஷயங்களை தேடினா மட்டும்தான் கிடைக்கும், இதுலேயும் வேலை கிடைக்கும்ன்றது அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். பட் இப்போது ஒரு ஃபுல் டைம் ஒரு சிஇஓவாக இருக்கும்போது நம்ம தேடக்கூடிய எல்லா விஷயங்களும் லிங்க்டின்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு லீட்ஸ் இஸ் வெரி வேல்யூபிள். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் கஸ்டமைசேஷன், நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை எப்படி காமிக்கிறீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் லைக் அ விசிட்டிங் கார்டு. உங்களோட விசிட்டிங் கார்டை இன்டர்நெட்டில் எப்படி காமிப்பீங்க, உங்களோட வெப்சைட்டை இப்போ நீங்கள் தனியாக வெப்சைட் வச்சுருக்கலாம், நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கலாம், எல்லாமே வச்சுருக்கலாம். பட் இன்னும் நட்ஷல் எல்லாத்தையும் சுருக்கி ஒரே ஒரு பேஜில் ஒரு ஒன்லைன் ரெஸ்யூமே கொடுக்கணுன்னா அது வந்து லிங்க்டினாக இருக்கலாம். ஓகே. அது வந்து இப்போ யாராவது உங்களை வியூ பண்ணும்போது தே வில் கெட் டு நோ ஆல் த இன்சைட்ஸ். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களை எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, உங்களோட போஸ்ட்டு, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது இட் ஆட்ஸ் மோர் வேல்யூபிள் லைன் ஆஃப் கிரெடிட் டு யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் நேம். நிறைய பேர் நான் லிங்க்டின்ல பார்த்துருக்கேன், யூனோ ஒர்க்கிங் அட் அ ஃப்ரீ காலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. யூனோ ஸ்டில் ஸ்டடியிங் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பர்சீவிங் டு பி அன் ஆண்டர்பிரனர், இந்த மாதிரிலாம் இல்லாமல் கிளியராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் என்ன, நீங்கள் யார், உங்களோட ஐடென்டிட்டி என்ன, உங்கள் பிஸ்னஸோட ஐடென்டிட்டி என்ன, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. சிம்பிளாக இட்ஸ் லைக் கிரியேட்டிங் அ பர்சனல் பிராண்ட் ஃபார் யூ. ஸோ உங்கள் கம்பெனிக்கு தனியாக இருக்கும், நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஆமாம். இப்போ ஆக்சுவலி லிங்க்டின் நீங்கள் சொன்ன ஹையரிங். ஸோ எல்லாருமே நானும் லிங்க்டின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது ஹையரிங் தான். ஃப்ரெண்டு சொல்லி தந்தான். கரெக்ட். இது அவன் ஒரு ஹேக் சொல்லி தந்தான், இந்த ஹேக் பண்ணால் வேலை கிடச்சிரும், இப்படி தான் தேடணும் தான் வந்தோம். ஸோ ஒரு ஃபவுண்டருக்கு லைக் நீங்கள் ஒரு ஃபவுண்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான பீப்புளை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஹையரிங் தவிர நீங்கள் லீட்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க, லைக் ஹையரிங் ஒரு லீட்ஸ் தான். அதை தவிர ஒரு சிஇஓக்கு லிங்க்டின்ல ஹையரிங் ஹெல்ப் ஆகும், ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸோட கனெக்ட் பண்ண ஹெல்ப் ஆகும். வேறு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஹெல்ப்லாம் கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்னோட பிஸ்னஸே எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கிளாஸ்ன்ற ஒரு விஷயத்தில் ரிசர்ச் பண்ணுறேன். கிளாஸில் இருந்து என்னென்ன மாதிரி ரா மெட்டீரியல் பண்ணலாம், இதை வந்து யார் சயின்டிஃபிக்காக எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இது என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க, இதை பற்றின நியூஸ் ஆர்டிகல்ஸ், ரீசர்ச், அகாடமிஷியன்ஸ் யார் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் நான் தெரியணும் போது நான் லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணுவேன். அபவுட் கிளாஸ் பார்சலன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதை நான் வந்து ஐம் ட்ரைங் டு கிரியேட் அ ப்ராடக்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ அப்போ தேடும் போது ஐ வில் கெட் த லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆன் டு இட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இண்டஸ்ட்ரி இஸ் அ கிளாஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ நான் கிளாஸில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, இதில் யார் C-suite லெவலில் இருக்காங்க, ஹூ ஆர் த டெசிஷன் மேக்கர்ஸ், யார் மேனேஜர் லெவலில் இருக்காங்க, யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும், இது எல்லாமே லிங்க்டின்ல உங்களுக்கு தெரியும். ஸோ கீவேர்ட் போட்டால் போதும், நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு காமிக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். பட் டு ஸ்டார்ட் வித் நீங்கள் ஜென்ரலாக ஒரு டொமைன் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும், அதுவே வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கிளாஸ் ரீசைக்ளிங் அப்படின்னு போட்டேன்னா அந்த வேர்ட் கிளாஸ் ரீசைக்ளிங் யார் யாரெல்லாம் அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதோட லிஸ்டிங் எல்லாமே கொடுக்கும். போஸ்ட் வந்துடும். போஸ்ட்லேருந்து எந்த கம்பெனின்னு போகலாம், கம்பெனிலேருந்து கம்பெனியில் யார் யார் இருக்காங்க C-suiteல. கரெக்ட். ஓகே ப்ரோ. அது தெரிஞ்சுக்கிறது மூலமாக வாட் பெனிஃபிட் யூ வில் கெட். ஸோ அது கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் இத்தனை பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மார்க்கெட் ரிசர்ச் மாதிரி சொல்லிக்கலாம், யாரெல்லாம் காம்படிட்டிவாக இருக்காங்க, இல்லை மார்க்கெட்டில் இது மாதிரி என்னென்ன பிளேயர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனிட்டு இருந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் வேணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட என்டையர் ஹிஸ்ட்ரி என்னால் அதிலிருந்து ட்ரேஸ் பண்ண முடியும். அவங்களோட டெய்லி ப்ராசஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அவங்களோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். யூஸ்வலாக ஒரு ட்ரிக்காக சொல்லணும்னா நான் எப்பயுமே வந்து ஒரு பர்சனோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து கோல் DM பண்ணுவாங்க. ஸோ பார்த்தோன்னே சில பேர் வந்து தே கெட் ஆன் டு எப்படி சொல்கிறது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வாங்குவாங்க, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வாங்குவாங்க. அண்ட் இட் இஸ் அஃபோர்டபுள் இன் அ வே. அது வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து they'll get credits to send மெசேஜ். எல்லாமே மெசேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிப்ளையே வராது. ஸோ ஏன்னா they will be too direct to them. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள ஃபஸ்ட்டு ஐ நீட் டு கெட் அ பேட்.
ஸோ அவங்களோட கடைசி போஸ்ட்டை பார்த்துட்டு இந்த கடைசி போஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜாக கான்டெக்ஸ்ட்டாக எடுத்து ஐ வில் எய்தர் அப்ரிஷியேட் தெம் ஆர் ஐ வில் see whether there is any relevancy for me to send a message to them. ஸோ அந்த XYZ பர்சனுக்கு ஹே நான் அந்த மாதிரி உங்கள் போஸ்ட் பார்த்தேன், உங்கள் போஸ்ட்டில் இது வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல், யூனோ ஐ எம் ஆல்சோ சம்வேர் சிமிலர்லி ஒர்க்கிங் ஆன் திஸ், ஜஸ்ட் வாண்ட் டு கனெக்ட் அண்ட் சே ஹாய் டு யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நவ் இட் சீம்ஸ் மோர் ரியலிஸ்டிக். எடுத்தோடனே எல்லாரும் வந்து கேன் ஐ கெட் அ ஜாப், கேன் ஐ கெட் அ ஆர்டர், பிஸ்னஸ் ஆர்டர் ஃப்ரம் யூ, கே ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க. there should be some reason and both the end யார் சீரியஸாக இருக்காங்கன்றது தான் வந்து they value that. ஸோ அந்த இதை வந்து you have to do a study before reaching out to a person. ஸோ அவங்க யார், என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே வேணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ப்ரொஃபைல் நீங்கள் லிங்க்டின்ல வந்து யூ கேன் டவுன்லோட் தி ப்ரொஃபைல் as a PDF. ஆமாம், ரெஸ்யூமே மாதிரியே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணி இந்த ப்ரொஃபைலை தூக்கி நான் ChatGPT போடுவேன். ஓகே, இப்போமே ChatGPT கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன கனெக்ட் பண்ணிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எனக்கு இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக நான் கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 100 வேர்ட்ஸில் ஒரு இன்ட்ரடக்ஷன் மெசேஜ் எனக்கு கிரியேட் பண்ணேன். ஓகே, 100 வேர்ட்ஸ்னா சின்ன பேராகிராஃப். ஏன்னா லிங்க்டின்ல டைம் இருக்காது, நீங்கள் இமெயில் அளவுக்கு பெருசாக மெசேஜ் அனுப்ப முடியாது. கிறிஸ்பாக கஸ்டமைஸ்டாக ஒரு சின்ன மெசேஜ். ஸோ இப்போ எனக்கு நான் உங்கள் ப்ரொஃபைலை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணுன்ற விஷயம் இல்லை, அவங்களோட போஸ்ட்டோட லிங்க் எடுத்துட்டேன், இந்த ப்ரொஃபைலில் வந்து அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றது எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். இப்போ என்னோட நோக்கம் என்னென்னா, ஐ எம் கனெக்டிங் வித் திஸ் பர்சன் டு கெட் அ பிஸ்னஸ் ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் அ ஜாப் அப்படின்னா, ஹாய், இந்த மாதிரி ஐ saw your recent post on LinkedIn, it was very valuable and I understand you're working on so and so company with this credit and value, I just wanted to reach out because I have a similar interest or something like that. இந்த 3 கான்டெக்ஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக வேர்டை வந்து அலைன்மெண்ட்டு, கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் இல்லாமல் ChatGPT will create it for you. ஓகே, ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி you have to send it. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் யோசிச்சது இல்லை. அந்த ப்ரொஃபைல் டவுன்லோட் பண்ணலாங்கிறது தெரியும், அதை ChatGPT இன்புட் கொடுத்து கேட்பீங்கன்ட்டு. ஏன்னா ChatGPT டேட்டா தான். இப்போ நீங்கள் பர்டிகுலர் இப்போ ஸ்ரீராம் யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட வெப்பில் இருக்க டேட்டாவை தான் எடுக்கும். பட் பர்டிகுலராக வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டேட்டா இருக்கும். ஸோ எனக்கு ப்ரிசைஸாக இந்த டேட்டாக்கு, இந்த கொஷனுக்கு இந்த டேட்டாவை வச்சு எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும் போது இட் வில் பி மோர் ஆக்யூரேட். ஸோ அப்போ நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பும் போது இட் வில் பி ரியலிஸ்டிக். அட் த சேம் டைம் இட் வில் கிவ் யூ த ரைட் வேலிடேஷன் அண்ட் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு கெட் த ரிப்ளை மச் மோர் ஹையர். So that is the perspective behind connecting things. Okay, actually நான் வந்து அந்த லிங்க் இருக்கும்ல அவங்களோட ChatGPT 4 கொஞ்சம் டைமுக்கு ஃப்ரீயாக தருவாங்க காலையில் மட்டும். நான் என்ன பண்ணுவேன், அந்த லிங்க் எடுத்து இந்த லிங்க்ல நீயே போய் பார்த்துக்கோன்னு சொல்லிடுவேன். டவுன்லோட் பண்ணுறதும் இல்லை. ஆனால் அது வந்து நீ இவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்காது, ஓவராலாக பார்த்துட்டு சொல்லி, ஏன்னா அது ஸ்க்ராலருக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குமோ அது மட்டும் பார்த்து சொல்லுவேன். நான் சொன்னால் இந்த லிங்க்ல இருக்கிறவங்க தான், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிக்கோன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன உங்கள் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும், இந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்கள்ட்ட நான் ரீச் பண்ண போகிறேன், இந்த கான்டெக்ட்காக ரீச் பண்ண போகிறேன், இந்த மாதிரி டோனில் ஒன்று எழுதி தந்துடுறேன். எஸ், அதை நீங்கள் அனுப்பி. டோன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஜென்ரலாக ChatGPT எழுத சொல்லும் போது இட் இஸ் மோர் ஆட்டோமைஸ்ட். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் ஸ்கிரிப்ட் இருக்கும். நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, மேக் த டோன் செமிஃபார்மல், மேக் இட் சவுண்ட் மோர் ஹியூமன் அப்படின்ற அந்த ஒரு 4 வேர்டு வந்து இட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் கான்டெக்ஸ்ட். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு பேராகிராஃப் பண்ண சொல்கிறீங்க, ஒரு இமெயில் யாருக்கும் அனுப்ப சொல்கிறீங்க அப்படின்னா கூட நிறைய பேருக்கு they don't know the difference between ChatGPT and a human writing. பட் ஜென்ரலாக நீங்கள் எழுதும் போது அந்த ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணக்கூட அந்த ஹலோ வார்த்தையாக இருக்கட்டும், ஹேயாக இருக்கட்டும், தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட் டு மீ, தேங்க்ஸ் ஃபார் சென்டிங் அ மெசேஜ், இதெல்லாம் ஜென்ரிக்காக இருக்க மெசேஜை வந்து ChatGPT வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி போடும்போது இட் சீம்ஸ் வெரி வெரி ஆர்டிஃபிஷியல். ஸோ இதை ட்வீக் பண்ணணும் போது ஐ கிரியேட் தட் சிஸ்டம். அண்ட் ChatGPT எப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அந்த மாடல் ட்ரெயின் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ எஸ், இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் தேவை. ஃப்ரீ ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஆனால் ப்ரீமியமில் இருக்கும் போது யூ வில் கெட் டு யூஸ் த என்டையர் ஃபீச்சர். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடல் வந்து என்னோட ஸ்டைலை அடாப்ட் பண்ணுது. நான் என்ன சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி அதை யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து எனக்கு கனெக்ட் ஆகும் போது இட் இஸ் மோர் லைக் மை J.A.R.V.I.S. So in a way, so it understands what I'm trying to say. அதை வந்து என்னால் பில்ட் பண்ண முடியுது. ஸோ அப்போ என்னோட ரிசல்ட்ஸ் வந்து இட் வில் பி வெரி சிமிலர் வித் மை ஐடியாலஜி, வித் மை டோன் ஆஃப் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஓகே, நீங்கள் தனித்தனி ப்ராம்ப்ட் மெயின்டைன் பண்ணுவீங்களா? இப்படி சைடில் இருக்கும்ல. கரெக்ட். இமெயிலுக்கு தனியாக, லிங்க்டின் தனியாக,
ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி ரேண்டமாக போய்கிட்டே? இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், வந்து ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இன்டர்நெட்லலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் போட்டு அதில் உங்கள் கான்டெக்ட்ஸ்லாம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு மெஷின். அந்த மெஷின் கிட்ட எவ்வளோ ஹியூமனாக உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுன்றது தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பவர் வேர்ட்ஸில் தான் இருக்குது, கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் தான் வந்து உங்களோட கான்வர்சேஷனை கம்ப்ளீட்டாக டிக்டேட் பண்ணும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த ஹியூமன் டோன், செமி ஃபார்மல் ஒரு கான்டெக்ஸ்ட், அந்த வார்த்தை எப்படி எல்லாம் எழுதிட்டு கடைசியில் சொல்லுங்க, மேக் இட் as செமி ஃபார்மல் கான்டெக்ஸ்ட் இன் a more human tone. ஸோ சில நேரம் ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், அந்த கேஷுவல் போடும்போது இன்னும் ரொம்ப ஹே ஹாய் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஹே தேங்க்ஸ் ஸ்ரீராம் அப்படின்னு எடுத்தோன்னே இருக்கும். ஃபார்மலாக போகும்போது ஹலோ ஸ்ரீராம் அப்படின்னு இருக்கும். செமி ஃபார்மலாக ஏ தேங்க்ஸ் ஸ்ரீராம், ஐ காட் தட் மெசேஜ், அந்த மாதிரி ஒரு சின்ன டோன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கிளைண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூகே கிளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா யாருமே வந்து ரிகார்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, they use cheers. ஓகே, ரைட். அந்த 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 நீங்க அதை சொல்லிடுவீங்க, நான் ஒரு யுஎஸ் கிளையண்ட் தான் ரீச் பண்ண போறேன். கரெக்ட். அவங்களுக்கு பண்ணும்போது the choice of words will be better. ஓகே, அப்பதான் அவங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்கும். ஓகே, அந்த vocabulary will change. ஓகே, நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கும் அவங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஏன்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் will make complete different on what context you're trying to say. நல்ல பெர்ஸ்பெக்டிவ். கரெக்ட். ஸோ அதை நீங்கள் வந்து யாருக்கு அனுப்ப போறீங்க, என்ன லாங்குவேஜ் அவங்க பேசுகிறாங்க, ரீஜன் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா that will pick the words for you. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக, இப்போ நான் யூகே கிளைண்ட்ஸ்க்குலாம் யூஸ்வலாக இருக்கும்போது அந்த இடத்துல சியர்ஸ் இருக்கும், தேங்க்ஸ் மேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து யூஎஸில் இருக்கவங்களுக்கு நம்ம அதை லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ரிப்ளை அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு கஸ்டமைஸ் இட். ஸோ உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டோனை ரொம்ப கேஷுவலாக மாற்றிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் அனுப்புறீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மலாக அனுப்பலாம், இல்லை ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் செமி ஃபார்மல். ஸோ இந்த ஐடியாலஜி உங்களுக்கு வந்துருச்சுன்னா இட்ஸ் மச் ஈஸியர் டு ஆப்ரேட். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக ப்ராம்ப்ட் எழுதி அதை ப்ராம்ப்டை காப்பி பண்ணிகிட்டே இருக்கணும்னா நீங்களும் மிஷின் மாதிரியே கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஸோ இட் won't work out very well. ஸோ அதுதான் வந்து அதோட ரியல் வே. சம நுவான்சஸ், ரெண்டுமே சம நுவான்ஸ். நான் எப்படி கேட்டேன்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி புது புது சாட், இப்போ அப்படி இல்லை, இப்போ நான் லிங்க்டனுக்கு எழுதுறேன்னா லிங்க்டனுக்குன்னு ஒரு சாட் இருக்கும், ஒரு செக்ஷன் இருக்கும், ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணுவீங்களா? ஒவ்வொரு வாட்டி புது புது டேப் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி கேட்குறேன். நான் அந்த மாதிரி ஐ யூஸ் டு ஹேவ் சர்டன் திங், பட் ஆனால் ஒவ்வொரு டாப்பிக்கு நான் வச்சுக்குவேன். அதான் கேட்டேன். டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன், அந்த டாபிக் ஏற்ற மாதிரி எனக்கு வந்து டேட்டா கலெக்ட் ஆகும். ஆமாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளாஸ்லேயே 2-3 மெட்டீரியல் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாலாம் முன்னே ஃபீட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு ஒரு டாபிக் வேணும், அந்த டாப்பிக்கில் என்னென்ன டேட்டா பிடிஎஃப்ஸ் இருக்கோ அந்த பிடிஎஃபை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லுவேன். அந்த பேராகிராஃப் எழுத சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலை போட்டு இந்த விஷயத்தை நான் இவங்களுக்கு கன்வே பண்ணணும். இதை நான் எப்படி எனக்காக யூ ரைட் பிஹாஃப் ஆஃப் மீ ரைட் அ மெசேஜ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு நான் போட்ட கான்டெக்ஸ்ட்டையும் இந்த பர்சனுக்கு என்னென்ன டீட்டெயில் தேவையோ அதை மட்டும் அதுக்காக கொடுக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் பர்சன்ட்டை ரீச் அவுட் பண்ணுறேன் போது தே ஆர் வெரி டெக்னிக்கல். ஸோ இப்போ அவங்க கிட்ட வந்து ஐ கேன் நாட் ஜஸ்ட் பிளைண்ட்லி சே அண்ட் ஆன்சர் அ கொஸ்டின் ஆஃப் வாட் எவர் தே ஆர். ஆமாம். ஸோ அவங்களுக்கான அந்த டெக்னிக்கல் நுவான்சஸை நான் கொடுக்கணும். ஸோ அப்போ நான் கொடுக்கும்போது இந்த டெக்னிக்கல் ஜார்கன்ஸை ஆட் பண்ணி ஒரு டேட்டா கிரியேட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் சிங்க் வித் தட் ப்ரொஃபைல் அண்ட் கிரியேட் தட் கான்டெக்ஸ்ட் ஃபார் யூ. அப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ சவுண்ட் டெக்னிக்கல் இஃப் யூ ஆர் நாட் டெக்னிக்கல். புரியுது ப்ரோ, புரியுது. ஒரு ஏன்னா சயின்டிஃபிக் பர்சன் நம்ம ஜென்ரலாக நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக அவங்க லாங்குவேஜ் நம்ம பேசி ஆகணும். இது எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு வேளை நீங்கள் அவங்ககிட்ட ஜென்ரிக் மெசேஜ் அனுப்பிச்சு ரிப்ளை வந்துருச்சு, அவங்க ஏதாவது டெக்னிக்கல் நோ ஹவுஸ் கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு தெரியாது. அப்போ நான் அதை திருப்பி இந்த இடத்துல ரிப்ளை பண்ணும்போது அதோட எப்படி சொல்கிறது, டேட்டா மெமரி வில் பி அப்டேட்டட். ஸோ இட் நோஸ் த ஃப்ளோ. ஸோ இந்த பர்சனுக்கு இந்த இமெயில் கிரியேட் பண்ணோம், அதுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, திருப்பி நான் என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னும் போது அந்த ஒரு ஃப்ளோ அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இட் இஸ் ஃபார் கான்வர்சேஷன் டு கான்வர்சேஷன் டில் ஐ க்ளோஸ் தட் கிளைண்ட் ஆர் டீல் வித் தட் கிளைண்ட். ஓகே. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டாபிக் தனித்தனி இது வச்சுப்பீங்க, லைக் மெயின்டைன் பண்ணிப்பீங்க. அது மாதிரி ஒரே விஷயம் கிளாரிஃபை பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு, லைக் இந்த எபிசோட் பார்க்குறவங்களுக்கு ப்ரோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதே இன்னொரு பாட்காஸ்ட்டாக அவங்க கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த கம்பெனி என்ன பண்ணுதுங்கிற ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக யாராவது இந்த வீடியோலேருந்து வந்தீங்கன்னா மேக் ஷூர் யூ வாட்ச் தட் வீடியோ பிஃபோர். ஃபைன். நான் பக்கத்தில் லிங்க்டின்லேருந்து இங்கே வந்துட்டோம், ChatGPT கொஞ்சம் வந்துட்டோம். ஸோ லிங்க்டினில் வந்து நீங்கள் எப்படி ரீச் பண்ணுறீங்க வரும். ஸோ அப்போ வந்து லீட்ஸ் எடுக்கலாம். லீட்ஸ் இந்த சென்ஸ் நம்ம ஹைரிங்கும் பண்ணலாம், வேறு பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸையுமே ரீச் பண்ணலாம். வேறு ஏதாவது ஹெல்ப்ஃபுல் இருக்கா லிங்க்டின்ல இருந்து? லிங்க்டின்ல வந்து மெயினாக வந்து இன்வெஸ்டர்ஸ், அந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள். இன்வெஸ்டர்ஸை வந்து
டெஃபினட்டாக உங்களால் ரீச் பண்ண முடியும். உங்கள் டீமுக்கு தேவையான ரைட் இண்டிவிஜுவல்ஸ் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ லீட்ஸ்ன்னு நான் சொல்லும் போது உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான எண்ட் டு எண்ட் லீட் ஜெனரேஷன் கேன் டெஃபினெட்லி ஹேப்பன். பட் கன்வர்ஷன் இஸ் யோர்ஸ். நீங்கள் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்கன்றது உங்களோட ஸ்கில். இதை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்கள ஒரு காலுக்கு உள்ள இன்வைட் தான் பண்ண முடியும். அந்த காலில் நீங்கள் எப்படி அடுத்தது எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது அந்த லீடோட ஜேர்னி. ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு டேப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ப்ராடர் மார்க்கெட். இப்போ ரீசைக்ளிங் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ நான் கிளாஸ்ன்னு போகும்போது ரொம்ப ப்ரிசைஸ்டாக போகிறேன். அப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரீசைக்ளிங் நான் சர்ச் பண்ணும்போது 1000 ரிசல்ட்ஸ் வருதுன்னா நான் கிளாஸ் ரீசைக்ளிங்னு போகும்போது எனக்கு வந்து 200 or 300 தான் வரும். ஸோ அந்த 200 to 300ல் நான் யாருக்கிட்ட போனால் எனக்கு பிஸ்னஸ் நடக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு நான் சர்ச் பண்ணுவேன். அவங்க எவ்வளோ ஆக்டிவாக போஸ்ட் போடுறாங்க, எப்போ ரீசெண்டாக வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் அவங்க ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ஐ வில் பி ஏபிள் டு ரீச் அவுட் டு தெம். ஓகே, இவங்க கிட்ட போனால் இது பெட்டராக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஐ ரீச் அவுட் டு திஸ் கம்பெனி கால் கிளாஸ் டெக்னாலஜி சர்வீஸ் ஃப்ரம் UK. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் R&D பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ தே ஆர் இன்டு UK ஃபார் த லாஸ்ட் 30 years they are into the business. ஸோ அவங்க அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ஆன் கிளாஸ் end to end they are trying to do it. ஸோ இப்போ நான் வந்து I have to reach out to them. Okay, they are a proper technical people. ஸோ அப்போ நான் LinkedInல பார்க்குறேன். அப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடிய மாதிரி கிளாஸை வந்து ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி they are trying to do it and they are trying to convert it into a bio glass அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அது வந்து உங்களோட டூத் பேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அது ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே அந்த போஸ்ட் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி நான் அவருக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புகிறேன். ஹே ஹாய் ஓவன், இந்த மாதிரி ஐ saw your post related to it and we are also a clean tech company from India trying to do this and I'm very interested to connecting with you on this topic. How can we connect அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் அனுப்புகிறேன். அவரும் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளைவே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு ஃபாலோஅப் மெசேஜ் அனுப்புகிறேன். ஐ நோ யூ ஆர் பிஸி பட் இட் வுட் பி கிரேட் இஃப் யூ குட் டெல் மீ அ கன்வீனியன்ட் டைம் ஐ வுட் லைக் டு கனெக்ட் வித் யூ அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது தேர்ட் டைம் எனக்கு ஒரு ரிப்ளை வந்துடுது. ஓகே, ஆக்சுவலி இது நேற்றுக்கு நான் ஃபாலோ பண்ணேன். காலையில் மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை இல்லை. டெஸ்பரேட்டானது வேணும். இப்போ சாயங்காலம் ஐ நோ மேம் யூ ஆர் பிஸி வித் யுவர் ஒர்க். அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் எனக்கு கான்டாக்ட் அனுப்புங்க, இன்னொரு நம்பர் அனுப்புறேன், நீங்கள் உங்கள் நம்பர் மட்டும் அனுப்புங்க, நான் பேசிக்கிறேன்னு அனுப்புனேன். அந்த மெசேஜ் உடனே ரிப்ளை வந்து கரெக்ட். அது மட்டும் வந்தோடனே அவங்களுக்கு அந்த கான்டாக்ட் சொன்னார் இந்த மாதிரி நான் லீவில் இருந்தேன், ஸோ வி கேன் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைம் கொடுத்தாரு. ஸோ தென் வி கனெக்டட் வித் தெம் அண்ட் தென் வி சைன்ட் இன் இந்தியா அண்ட் நவ் வி ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ டெக்னாலஜி பார்ட்னர் ஃபார் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல் தட். ஸோ ஒரு சின்ன விஷயத்த நான் எப்படி ஒரு குளோபல் என்டிட்டியோட கனெக்ட் பண்ணுறதுன்றது இதுதான் ஒரு பேசிக் ஐடியாலஜி. ஓகே, ஸோ அந்த காலில் கன்வின்ஸ் பண்ணுறது நம்ம திறமை. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் லிங்க்டின் சொல்லிட்டீங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இன்னொரு நீங்கள் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எந்த ஸ்ட்ரக்சரில் மெயில் பண்ண போகிறோன்னு நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி ChatGPT கொடுத்து கான்டெக்ட் எடுத்துருவீங்க. மற்றபடி லிங்க்டின்ல நீங்கள் ரீச் பண்ணி வாட் சக்ஸஸ் யூ ஹேவ் டன். லிங்க்டின்ல யூஸ் பண்ணி இந்த சக்ஸஸ் நான் பார்த்தேன். லிங்க்டின் யூஸ் பண்ணனால நிறைய பேர் சொல்கிறது எனக்கு யாரும் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நீங்கள் என்னென்ன ஆன்சர் பண்ணிடுங்க? ஓகே, ஸோ இந்த லிங்க்டின் மூலிமா என்னோட என்டையர் பிஸ்னஸ் போத் லிங்க்டின் அண்ட் ChatGPT இஸ் த பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் மீ டு பில்ட் who I am right now. ஓகே, ஸோ என்னோட பிட்ச் டெக் க்ரியேஷனாக இருக்கட்டும், என்னோட எலிவேட்டர் பிட்சை டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், நான் எப்படி என்னோட ஃபஸ்ட்டு எம்ப்ளாயை ஹையர் பண்ணதாக இருக்கட்டும், மிச்சப்படி எல்லா டீட்டெயில்ஸ் என் பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த 2 பிளாட்ஃபார்மை வச்சு தான் நான் பில்ட் பண்ணேன். ஸோ லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் what we've achieved so far is லிங்க்டின் மூலிமா நான் ஒவ்வொருத்தங்களுக்காக கனெக்ட் பண்ணி ஸோ ஐ லைக் டு டெல் யூ அ ஸ்மால் ஸ்டோரி. ஏன் நான் வந்து லிங்க்டினை வந்து இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணதுக்கு. நம்ம லோக்கல் இந்தியன் இப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆர் இந்தியன் விசிஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் என்னோடய ஐடியாவை எல்லாத்தையும் பிச் பண்ணேன். நிறைய பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ணேன். எல்லோரும் சொன்னது என்னென்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இனோவேட்டிவாக இருக்குது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் என்ன ப்ரூஃப், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, உங்களுக்கு யார் உங்கள் ப்ராடக்டை யார் வாங்குவாங்க, நீங்கள் யாருக்கு விற்க முடியும், உங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கா, உங்ககிட்ட பேட்டன்ட் இருக்கா, உங்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி 1008 கேள்வி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு 10 months old கம்பெனி. நான் ரிசர்ச் 1.5 வருஷம் பண்ணாலும் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 10 months ஆகுது இப்போ வரைக்கும். ஸோ இந்த 10 monthsல என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் ஐம் ட்ரைங் டு அச்சீவ். பட் இது ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லி போய் கேட்கும் போது தே வாண்ட் டு பிளே அ சேஃப் கேம். ஸோ அப்போ எல்லாமே பண்ணி ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னும் போது தே வுட் லைக் டு சப்போர்ட் யூ. எக்ஸாக்ட், கரெக்ட். இப்போ நிறைய பேர் வந்து இங்கே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் டாப் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையும் வந்து தே வில் ட்ரை டு கொலாபரேட், இல்லை இவங்ககிட்ட இருந்து என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடுவாங்க. ஆனால் அது கிடைக்காது.
நிறைய பேருக்கு இந்த டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை ஆன் த டாப் இன்ஸ்டிடியூட். இன்னும் கொஞ்சம் அதை இது டைல்யூட் பண்ணி சொல்லுங்க ப்ரோ, என்ன தேடுவாங்க என்ன கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன், எக்ஸாக்டா ரைட்? இப்போ எனக்கு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும். இப்போ அட்டஸ்டேஷன், எஸ், இப்போ நான் வந்து ஒரு டாப் இன்ஸ்டிடியூட், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டோட ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர் கிட்ட போய் நான் மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு டைம் கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகே, ரைட். இதர் அவங்கள ரீச் பண்ண முடியல, நோ சொல்கிறாங்களா ப்ரோ? ஒன்று அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான ரிப்ளை வர்றது கிடையாது. ஓகே, ரீச் பண்ண முடியல. எஸ், ஏன்னா இது இந்தியன் கல்ச்சர்லேயே கிடையாது, டு பி ஆனஸ்ட். ஓகே, நம்மளோட மெசேஜிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ரிப்ளை பண்ணுற ட்ரெடிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ தே ஹாவ் அ பெட்டர் கம்யூனிகேஷன் ஓவர் சாட், இமெயில் அண்ட் கோல் டிஎம்ஸ் தேன் தி இந்தியன் கல்ச்சர். ஸோ இப்போ நம்ம வந்து டு பி ஆனஸ்ட், எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா ஐ tend to reply them late. நான் மெசேஜை மிஸ் பண்ணிவிடுவேன். ஐ டோன்ட் ஹாவ் த கல்ச்சர் ஆஃப் பீயிங் ஆன் டைம். இட் இஸ் பார்ட் ஆஃப் மீ. ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஐ ஹாவ் சீன் பர்சன் மெசேஜ் அனுப்பிச்சா உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. தட்ஸ் அ ஹேபிட், தட்ஸ் அ கல்ச்சர் தட் இஸ் பென் ஃபீடட் இன் டு தெம். இது யூஎஸில் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இமெயிலெலாம் யாருக்கும் சேட் பண்ணி அந்த பழக்கமே இருக்காது. மேபி ஸ்கூல் காலேஜில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணியிருப்போமே வெளியே. தட் இஸ் நாட் ஆர் ஜென்ரல். நமக்கு எப்பயுமே எஸ்எம்எஸ் தான், 100 ஃப்ரீ எஸ்எம்எஸ்லாம் நம்மளை வந்து எல்லாமே ஒர்க் பண்ணது. ஸோ அப்போ நமக்கு வந்து வி ஆர் நாட் யூஸ் டு திஸ் கல்ச்சர். இப்போ அங்கே வந்து இட் ஒர்க்ஸ் பெட்டர். ஸோ அந்த கனெக்டிவிட்டி தான் இங்கே காட்டிலும் அங்கே ஒர்க்ஸ் பெட்டர். இப்போ நான் வந்து ஒரு ஃபாரின் கஸ்டமர்ஸ்க்கோ ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு ரீச் பண்ணும்போது என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிப்ளை வந்து குவைட் ஹையர் தேன் லோக்கல் மார்க்கெட், லோக்கல் பீப்புள் அண்ட் லோக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ். ஓகே, தோ தே ஆர் த பெஸ்ட். ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா நமக்கு அது ஹேபிட்டில் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. மெசேஜ், லிங்க்டின், அப்புறம் அந்த இமெயில் அனுப்புறதெல்லாம் அவங்களுக்கு காமன். அவங்க வந்து எஸ் ஆர் நோ கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், உங்களோட டெக்னிக்கல் ஜார்கன் யூஸ் பண்ணுற விதம், ஓகே, அது வந்து தே கன்சிடர் டைம் வெரி சீரியஸ்லி. ஓகே, இப்போ வெஸ்டர்ன் மார்க்கெட், யூஎஸ்ஆ இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தே வேல்யூ டைம் அலாட். ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்பாக கரெக்டாக உங்கள் மெசேஜை கன்வே பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி they'll get back to you. ஓகே, ஓகே, அதுதான் விஷயம். இப்போ நான் கம்மிங் பேக் டு வாட் ஐ வாஸ் சேயிங், இப்போ நான் இந்த இன்ஸ்டிடியூட்ஸை என்னால் ரீச் பண்ண முடியல, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ ஸ்டார்டட் ரீச்சிங் அவுட் டு யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரம் த குளோப். ஓகே, லைக் இந்தியனைஸ்டாக இதெல்லாம் ரீச் பண்ண முடியல. நான் இங்கே முடியாது, நான் நேராக எம்ஐடிக்கு மெசேஜ் பண்ணேன். ஓகே, எம்ஐடி ப்ரொஃபஸர், அங்கே இருக்க ப்ரொஃபஸருக்கு மெசேஜ் அனுப்புனேன், வரலை. இங்கேருந்து கனடாவில் இருக்க ஷீப்ரூக்ஸ்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டிக்கு மெசேஜ் அனுப்புனேன். நான் வந்து we are trying to create a product which is related to civil engineering. ஸோ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடிக்கு நான் மெசேஜ் அனுப்பேன். அண்ட் தே ஹவ் டன் சம் ரீசர்ச் அபவுட் திஸ் கிளாஸ் அண்ட் ஆல் தட். அதனால தான் அவங்களுக்கு அனுப்புனேன், ரேண்டமாக யாருக்கும் அனுப்பல. ஸோ என் ப்ராடக்ட்டை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை டெவலப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ ஒரு இடத்துல எனக்கு இன்னும் மெசேஜ் வரல. ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு ப்ரொஃபஸருக்கு நான் அனுப்புகிறேன். என்கிட்ட ஆஸ்திரேலியாவிலேருந்து ரிப்ளை வந்துருச்சு, கனடாலேருந்து ரிப்ளை வந்துருச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என் ப்ராடக்ட்டுக்கு தேவையான பேசிக் ஐடியாலஜி, ரிசர்ச் பேப்பர், இது எல்லாமே வந்து குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் அவரோட பர்சனல் ரிசர்ச்சை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஓகே, ஆனால் இது நார்மல் நடக்காது. ஸோ நான் அவர்கிட்ட என்னோட இன்ட்ரெஸ்ட்டை சொன்னேன். லிங்க்டின்ல தான் நான் அவர்கிட்ட முதல்ல கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளாஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ணலாம்? ஹீஸ் அ ஜியோ டெக்னிக்கல் பர்சன், ஹீஸ் அ ஜியோ சயின்டிஸ்ட். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் ஹீஸ் அ இந்தியன் ஐ கெஸ், பட் ஹீ செட்டில் டவுன் தேர் ஃபார் வெரி லாங் டைம். அவர்கிட்ட நான் அனுப்பும் போது எனக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் டேட்டா எனக்கு கிடைக்கிது. அது வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட், பப்ளிக்காக அவைலபிள் இல்லை. அவரோட பர்சனல் தீசிஸ், ரீசர்ச் அனுப்புகிறாங்க. எஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதை வச்சு தான் நான் என் கம்பெனியை பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ராட்ச் ஃபார்முலா. இப்போ யாராவது என்னை கேட்டாங்கன்னா ஐ வில் நோ த நோ ஹவுஸ், இது இப்படி இருக்குது, இது இப்படி இல்லை, எங்கன்னா அது என்னோட ரெஃபரன்ஸ்க்கு நான் போயிடுவேன். ஓகே, இல்லைன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் டாப் அவுட்டால் இது வந்து பண்ண முடியும், நியர்லி இம்பாசிபிள் தான். எஸ், இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் வந்து 10 இயர்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு கற்றுக்கிறத மேக்ஸிமம் ஒரு 10 ஹவர்ஸ்லேருந்து 20 ஹவர்ஸில் யூ கேன் அச்சீவ். ஓகே, அதுவும் டெக்னிக்கலாக போகும்போது ChatGPT இருக்கு, இதுனா என்ன அதுனா என்ன சொல்லி தர அவங்க கிட்ட பேசிக்கலாம். இப்போ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இல்லை அந்த இது பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ChatGPT போட்டால் அதை அப்படியே உங்களுக்கு உடச்சி கொடுத்துரும் ஒரு லேமேன் டேர்முக்கு. சீரியஸாக ப்ரோ, நானும் இப்போ யூஸ் பண்ணும்போது தோணும்
நம்ம என்ன மாதிரி ஒரு எரால இருக்கோம்ல, இங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாகிட்டே தான் போகுது. சக்ஸஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குல்ல. கரெக்ட். அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் விச் இஸ் இன் IPO, அவங்க வந்து they were trying to do a very similar material like us. ஸோ அவரோட வீடியோவும் நான் லிங்க்டின்ல தான் பார்த்துருந்தேன். அவர்கிட்ட நான் மெசேஜ் அனுப்புகிறேன். அண்ட் ஹீ இஸ் அ வெரி டெக்னிக்கல் பர்சன். அண்ட் அவர்கிட்ட நான் அந்த மாதிரி பேசி ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி there was no reply. திருப்பி நான் ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் சொன்னேன். அவர் எனக்கு ஐ எம் வெரி பிஸி அட் திஸ் மோமெண்ட், எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஐ வில் கிவ் யூ அ ஸ்லாட், இந்த பர்டிகுலர் இமெயிலுக்கு வந்து யூ சென்ட் அன் இமெயில், மை அசிஸ்டன்ட் வில் கெட் யூ அ ஸ்லாட் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் ஐ திங்க் இட் வாஸ் 30th of July. ஓகே 29 July வரைக்கும் எனக்கு ரிப்ளை வரல. அந்த இமெயிலுக்கு அந்த கிளைண்ட்டுக்கோட அந்த பர்டிகுலர் பர்சனோட அசிஸ்டண்ட்டுக்கு அமைச்சும் ரிப்ளை வரல. 30th கரெக்டாக வந்துருச்சு. கால் ஜாயின் பண்ணியாச்சு, பேசியாச்சு. இப்போ இதில் நாங்கள் என்ன அச்சீவ் பண்ண, ஒரு சிம்பிள் விஷயம் பேசி வாங்கியாச்சு. நான் அவர்கிட்ட கேட்டது ஒரு சும்மா ஏதாவது ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தது. அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நாங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு he said I will give you my technology, I will also give you my capital to build that technology in your country. Okay, I will become your foreign direct investor. ஓகே நம்ம இங்கே லோக்கலில் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே இதாகல. ஓகே. And he asked me, what's your wish list? How much money you want? How big that you wanted to build your business? அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, கன்சிடர் மீ ஆஸ் யோர் பிக் பிரதர். ஓகே அண்ட் யூ ஆஸ்க் நோ லிமிட்ஸ். அவ்வளோதான் சொல்லி முடிச்சாச்சு. அவ்வளோ கேபிட்டல் இருக்காங்க. ஆமாம். அண்ட் நான் தான் சொல்லலை, அந்த கம்பெனி வந்து IPOவில் இருக்குது கனடாவில். ஓகே. அண்ட் தேர் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் லாஸ்ட் 30 years. அண்ட் அவங்க ரீசெண்டாக 2 கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் பண்ணக்கூடிய கிளாஸ்ன்ற மெட்டீரியலையும் வந்து அதில் ஒரு ப்ராடக்டாக செஞ்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவ் காட் $1 million கிராண்ட்டு, இந்த மாதிரி ஃபண்டிங் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் தே ஆல்சோ ஹேவ் தேர் கேஷ் பாசிட்டிவ். அண்ட் தே ஆர் வெரி ப்ரோக்ரெசிவ்லி க்ரோயிங் கம்பெனி இன் கேனடா. ஸோ அந்த ஒரு CEO கிட்ட டைரெக்டாக நான் பேசி கால் எடுத்து இது பண்ணுறோம். அவர் எல்லாமே ஓகே சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக we are negotiating. We are almost at the verge of closing a deal with them. ஓகே. இவ்வளவும் ஒரு மெசேஜ் தான், LinkedIn மெசேஜ் தான். அவர் இப்போ என்ன லைக் the achievement that we've done is very small to start with from LinkedIn, but the end result is very big. இந்த ஃபார்முலாவை வச்சு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் நான் மெசேஜ் அனுப்பும் போது வேறு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வேறு சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ் பீப்புள் ஃப்ரம் மை இண்டஸ்ட்ரீஸ் பண்ணும்போது எனக்கு மொத்தம் 4 பேர் they said they are interested, they would give me the money and we've signed NDA with them. Okay. Now we've shared the business plan and we are in negotiation with them. Whosoever is giving me the best deal will be part of my company. Okay. Right? This is the achievement that we can do. ஒரு நம்ம ஊரில் இந்த 10 மாதத்தில் இப்போ நான் எந்த இன்வெஸ்டர்கிட்ட போய் காசு கேட்டாலும் தரவே மாட்டாங்க. ரைட்? ஸோ என்கிட்ட இன்னும் நான் ரெவென்யூ பண்ணலை. ஐம் ஸ்டில் ட்ரைங் டு ஐடியா ஸ்டேஜில் தான் இருக்கு. கிராண்ட் இருக்குது, வந்திருக்கு, பிஸ்னஸ் இருக்குது, டீம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இந்த இடத்துக்கு நான் போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜிஸ் இல்லைன்னா ஐ வுட் ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட். எக்ஸாக்டாக அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இங்கே இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஐ ஆல்சோ காட் மை பிஸ்னஸ் ஆர்டர். இப்போ நாங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ட்ரை பண்ணும்போது ஐ அண்டர்ஸ்டுட் அ ஃபார்முலா. ஓகே, இதெல்லாம் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு என் டீம் கிட்டேயும் நான் சொல்லும் போது என் டீம் இதே மாதிரி தே ஸ்டார்டட் ரீச்சிங் அவுட் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா வி ஸ்டார்டட் கெட்டிங் கான்டாக்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட். ஈவன் ரீசெண்டாக அண்டமானில் வி சைன்ட், வி ஆர் ஆல்மோஸ்ட் verbally done, paper work போயிட்டு இருக்கு. We are starting another factory of ours in Andaman in a joint venture manner, where we are trying to procure all the raw materials that we are trying to bring in here. So that is again the lead வந்து என் டீம் வந்து LinkedIn மூலியமாக தான் எடுத்து டீம் எடுத்து எனக்கிட்ட அவங்க பேசி இனிஷியல் கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு டீல் க்ளோசிங்க்கு என்ன அனுப்பிச்சாங்க. நான் ஐ ட்ராவல் டு அண்டமான் அண்ட் ஐ க்ளோஸ் தி டீல். ஓகே. அப்போ அண்டமானில் இருக்க கிளாஸஸ்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க? ஆமாம், நம்ம சென்னை கொண்டு வர போகிறோம் அண்ட் இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறோம். ஓகே. இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குவைத்தில் வந்து ஐ சா அ கம்பெனி விச் இஸ் இன்ட்ரெஸ்டட் ரா மெட்டீரியல் அதெல்லாம் இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க ஒரு கம்பெனிக்கு நான் இந்த மாதிரி மெயில் அனுப்புகிறேன். ஒரு மேனேஜருக்கு அவர் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு உங்கள் பாலிசிஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன ஏது, ஓகே நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்களா, என்ன ஏது, உங்களோட குவாலிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோன்னே சப்ளை செயினோட டீமுக்கு அனுப்புகிறாங்க. Now we are sharing the quote and we are negotiating. We are almost at the verge of closing to make the first order there. அவங்களோட வால்யூம் என்னன்னா 2000 metric tons. 2000 metric tons. ஓகே. அது வந்து ஒரு மாதத்துக்கு ரொம்ப சாதாரணமாக கேட்பாங்க. மாதத்துக்கு. ரைட். ஸோ
இப்போ இந்த வால்யூம் என்னால் கொடுக்கறதுக்கு கேபிட்டல் கிடையாது, ஆனால் நான் பேசின இன்வெஸ்டர் இஸ் ரெடி டு சப்போர்ட் மீ ஆன் தட். ஆமாம், நம்ம லாஸ்ட்டாக பேசியிருக்கும் போது ஒரு சின்ன ஃபேக்ட்ரின்னு இல்லை, அதுவே உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜோட கிடச்சிது. அந்த ஃபேக்ட்ரி அந்த மிஷின்ஸ் தான் இருக்குது. இப்போ அவங்க டெக்னாலஜியும் லைக் நம்ம யூஎஸில் பேசினவங்க, கனடாவில் பேசினவங்க டெக்னாலஜியும் தராங்க, கேபிட்டலும் தராங்க, இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. கரெக்ட். ஸோ அதனால் உங்களை எவ்வளோ ஸ்கேல் பண்ணணுமோ அதுக்கு வந்து நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி தே ட்ரைங் டு ஹெல்ப் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் ஆல் தட், அண்ட் வித் அஃபிஷியல் லீகல் சைனிங் பேப்பர் ஒர்க் எல்லாத்தோட ஐ வில் பி ஏபிள் டு டூ தட். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோன்றது நமக்கு தெரியவே தெரியாது. த ஜேர்னி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் நமக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சுன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபார்முலா. ஓகே, லிங்க்டின்ல இது பண்ணுறோம், அதுக்கு தேவையான அந்த ChatGPTல எடுக்கிறோம், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம், அதுலேருந்து ஒவ்வொரு லீடாக எடுத்து பேக்கப் நான் வச்சுக்கிறேன். இப்போ ஒருவேளை எனக்கு இந்த கெனடியன் இன்வெஸ்டரோட டீல் நடக்கலை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட ஐ ஹேவ் பேக்கப். ஓகே, பட் தோ இட் இஸ் நாட் கிரேட் இதெல்லாம் சொன்னால் கூட ஐ நோ மை வே டு ஃபிகர் இட் அவுட். ஆமாம் லைக் இவ்வளோ பெரிய டீல் இல்லாட்டில் சின்ன டீல் இருந்தாலும் போயிட்டே தான் இருக்க போகிறோம். இது நெவர் எண்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டு. ஸோ அந்த கிளாரிட்டி தான் இங்கே உன்னால் பண்ண முடியாது அப்படின்னா the world is wide open for you. ஸோ அப்போ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கம்யூனிகேஷன் கிடையாது, என்னால் பெருசாக இங்கிலீஷில் பேச முடியாது, என்னால் வந்து டெக்னிக்கலாக யோசிக்க முடியல அப்படின்னும் போது நெக்ஸ்ட் அந்த டாபிக் தான் வரேன், நீங்கள் சொல்லுங்கள். யோசிக்கும் போது திஸ் கைண்ட் ஆஃப் methodology is more simpler and easier for you to define that process. உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்துச்சு, நீங்கள் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தீங்க, லைக் சப்போர்ட்ல இருந்தீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதா இருக்கட்டும், அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. ப்ரிவிலேஜ் இல்லாமல் வரவங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் யூகேயா வேறு இது சொன்னீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ChatGPT சொன்னிட்டு தான் மெயில் வந்து இது பண்ணிடும். அந்த கால் எடுக்கிறாங்கல்ல, அந்த காலில் வந்து இதை ஃபேக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கால் பேசும்போது என்ன மாதிரி பேசுவீங்க, அந்த சனரியோ எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கணும், ரைட்? ஸோ பிஸ்னஸ்ன்றது இட்ஸ் நாட் அ ஒன் பர்சன் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். ஓகே, இட்ஸ் அ டீம் தட் இஸ் கிரியேட்டிங் எவ்ரி திங். ஓகே, இந்த இடத்துல வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் மாறும். ஓகே, நான் என்ன தான் டெக்னிக்கலை மிமிக் பண்ணாலும் அந்த இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகேவா? பட் ஐ எம் நாட் த டெக்னாலஜி பர்சன். இப்போ ஒரு வேளை என்னோட டீல் இதெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி யூகேல இருக்க கம்பெனியோட நான் இது பண்ணும்போது த மோர் டெக்னிக்கல் தட் வி கோ, ஐ வில் ஹையர் சம் ஒன் டெக்னிக்கல் டு ஒர்க் ஃபார் மீ, who will do that communication with them and get the results for me. ஓகே, நீங்கள் சொல்கிற சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, டெக்னிக்கலாக நீங்கள் லாக் ஆகுறீங்க, அந்த டெக்னிக்கலுக்கு நீங்கள் இன்னொருத்தவங்களை ஹையர் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கரெக்ட். அந்த டெக்னிக்கல் பர்சன் அந்த கம்பெனியோட கனெக்ட் பண்ணி நான் அவங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், இதை நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணலாம், அவங்க என்ன வச்சுருக்காங்க, வந்தால் அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றி எப்படி டீல் பேசணும், எப்படி கன்வர்ஷன் பண்ணுன்றது மட்டும்தான் என் வேலை. ஓகே, நெகோசியேஷன் பேசுகிறது இதெல்லாம் இன்னொருத்தரோட வேலை. ஓகே, உங்களுக்கே இப்போ டெக்னிக்கலாக ஒரு கான்வர்சேஷன் போதுன்னா ஒரு டெக்னிக்கல் பர்சன் எடுத்துப்பாங்க அந்த கால். கரெக்ட். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, லைக் அவங்க கிட்ட என்னோட டெக்னிக்கல் பர்சன் வந்து பேசுவாங்கன்னே சொல்லிடுவீங்க. மை டீம் வில் பி பார்ட் ஆஃப் த கால். அந்த காலை அப்படியே நான் என்னோட அந்த டெக்னிக்கல் பர்சன் கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ஓகே, அது நீங்கள் மெயிலில் இன்க்ளூட் பண்ணிடுவேன். அவங்க லூப்பில் இருப்பாங்க. பட் ஐ வில் ஆல்சோ பி ஆன் த கால் டு சப்போர்ட் தம் இஃப் ரிக்வயர்ட். ஓகே ஓகே, இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான். நிறைய பேருக்கு எனக்கு கம்யூனிகேஷன் இல்லை, இது வந்து இட்ஸ் அ காமன் திங். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஊர்லேருந்து ஒரு ஃபவுண்டர் எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுன்றதே வந்து இப்போ தான் வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்கான சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கிது. ஸோ வி கேன் நாட் எக்ஸ்பெக்ட் எல்லாருக்கும் வந்து அது கிடைக்கும். ஏன்னா எனக்கு அந்த இது கிடைக்கல. நான் படித்த ஸ்கூலோ நான் வளர்ந்து வந்த ஒரு லைஃபோ இட் இஸ் நாட் தட், எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சேலஞ்சஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் நான் தாண்டி வந்திருக்கேன்னா அந்த பெயின் இஸ் வாட் இஸ் மேட் மீ டு பிகம் த பர்சன் ஹூ ஐ ஆம். ஓகே, ரெசிலியன்ஸ். ஆமாம், நான் லாங்குவேஜ் கற்றுக்கணும். இப்போ கபாலி படத்தை நான் சூட் போடக்கூடாதுன்னா நான் போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி, நீ எல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்க நான் அந்த இடத்துக்கு போவேன், நான் அந்த விஷயத்த செய்வேன் அப்படின்றதுக்காக ஐ லேர்ன்ட் ஆல் ஆஃப் தட். கம்யூனிகேஷனை வந்து நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து ஆக்சென்ட் இதெல்லாம் சொன்னோன்னா எதுக்கு தேவையில்லாமல் பீட்டர் விடுற, உனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ வந்து தமிழில் பேசலாம், நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். தே ஆர் மோர் பேட்ரியாட்டிக் டு த கல்ச்சர். நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு ஸ்கில். இது நீங்கள் ஒரு 1000 2000 செலவு பண்ணி போய் கற்றுக்கலாம். உங்களுக்கு வரலன்னா ட்ரை பண்ணுங்கள், அது தப்பே கிடையாது. இது எப்படி நீங்கள் இப்போ ஒரு ChatGPTக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களோ எதுக்கு கொடுக்குறீங்களோ உங்கள் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு அது ஒரு CEO அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் வந்து உங்களோட ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கில். அது நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அந்த ஸ்கில்லுக்கு தேவையான கம்யூனிகேஷனை நீங்கள் வளர்த்துக்கிட்டே ஆகணும். ஆமாம், ஏன்னா ChatGPT
அந்த இமெயில் வரைக்கும் பார்த்துக்கும், அதுக்கப்புறம் நம்ம தான் பேசி அந்த இடத்துல நம்ம தான் பேசணும். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். நீங்கள் அதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸோ, இப்போ நிறைய பேர் அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, லைக் இந்த மாதிரி பேசி 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 தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது தப்பே கிடையாது. பட் எல்லாத்துக்கும் வந்து பண்ணணும்னா ஏஐ இருக்குது, பண்ணலாம். பட் இட் won't be the right way to do. ஏன்னா உங்களை மாதிரியே ஒரு அவட்டார் கிரியேட் பண்ணி பேச வைக்கிறதோ போகிறதோ வந்து இந்த டெக்கில் வந்து இட் இஸ் நாட், ஐ won't be surprised. எக்ஸாக்ட். ஸோ அதனால இட் இஸ் பாசிபிள், பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். நாளைக்கு இப்போ உங்களை இன்வைட் பண்ண மாதிரி நீங்கள் அங்கே வாங்க, எல்லா செலவும் பார்த்துக்குறோம், வந்து கையெழுத்து போட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா அங்கே போனால் மாட்டி போனோம். கரெக்ட். எனக்கு அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஐ வில் ட்ராவல். ஸோ இப்போ என்னோட கிளைண்ட், இப்போ நான் இன்வெஸ்டர் சொன்னவர், யூ கம் டு கேனடா, ஐ டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆல் தட், யூ கம் சி ஹவ் இட் இஸ். நானும் அங்கே வரேன். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்குதுன்னா இதோட யூட்டிலைசேஷன். ஸோ என்னோட ஸ்கில் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ இதுக்கு மேலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐம் வெரி பேட் அட் நம்பர்ஸ். ஓகே, இப்போது எல்லா பிஸ்னஸ் இப்போ எல்லாரும் இன்வெஸ்டர்லாம் ஓகே ப்ரோ அதெல்லாம் பண்ணிடுவீங்க, பேசிடலாம். அவங்க கேட்குற நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு ஐ ஹாவ் அ செப்பரேட் பர்சன் ஹூ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் நம்பர்ஸ், helping me to create a financial plan for the next 5 years. Okay. Realistically, என்னென்ன டாக்ஸேஷன் எப்படி இருக்குது, எபிட்டா எப்படி இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம உங்கள் மைண்டில் ஏற்றிடுவாங்க. ஆமாம், எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் மட்டும் இருக்கும். அதுதான் என்னோட வேலை. அதை டெவலப் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் உருவாக்குறது தான் என்னோட ஃபஸ்ட்டு வேலை. ஓகே, அதை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, அதுக்கான ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு கொடுக்கறது பெட்டர். பட் பேசுகிறதுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசினா இதை தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு பேசிக் விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கலாமே, எல்லாமே நீங்களே செய்யணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு தான் டீம் இருக்காங்க. ஒருவேளை இஃப் யூ நாட் அ குட் கம்யூனிகேட்டர் அப்படின்னா, பிரிங் சம்மன் இன்டு யுவர் டீம் ஹூஸ் குட் அட் கம்யூனிகேஷன். ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யாராவது ஒரு பர்சனை கொண்டு வந்து யூ கேன் பிரிங் தம் as a co-founder who will take care of all of that closing deal. இனிஷியேஷன் நீங்கள் பண்ணலாம். ஓகே, கோஃபவுண்டர் டீம்மேட்டாக கொண்டு வரணும், கோஃபவுண்டராக கொண்டு வரலாம். அவர் வந்து ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கட்டும், நீங்கள் பிரெயின் ஆஃப் த கம்பெனியாக. எஸ், யூ கேன் டூ தட். நோபடி வில் நோ. சி, இப்போ ஆப்பிளோட எடுத்துக்கிட்டால் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் இஸ் மோர் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, டெவலப் பை ஸ்டீவ் வாஸ்னியாக். நிறைய பேருக்கு அது கூட தெரியாது. பட் இவரோட வேலை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் அந்த பிராண்டை சேர்க்கறது மட்டும் தான் அவரோட வேலை. மிஷனரி தான், அவ்வளோதான். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரது இதுவுமே அவரோட ப்ராடக்ட் தான். எக்ஸாக்ட்லி, நனையாம பேப்பர் படிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் இது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸை உங்களோட விஷனில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் மச் ஈஸியர். ஃபவுண்டராக எல்லாமே நம்ம பண்ணணும், நம்ம மட்டும்தான் ஃபேஸாக இருக்கணும்னா முடியாது. நமக்கு என்ன நல்லா வருதோ அதில் மட்டும் இருந்துக்கிட்டு மற்றதை வந்து ஃபவுண்டரோட வேலை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் என்னோட லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் நான் பேசும்போது ஒரு விஷயத்தில் வந்து கமெண்ட் வந்த மாதிரி, யூ கேன் டூ எனி திங் பட் நாட் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ போஸ்ட் இப்போ ரெடி பண்ணியிருப்போம். ஸோ எஸ், ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்கள் பிஸ்னஸ் வேலிடேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தான் பிச் டெக் எல்லாத்தையும் தூக்கி ChatGPTயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். சில நேரம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட கண்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக கிறிஸ்பாக வேணும்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் கவ் தியரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக கவ் என்ன கலரில் இருக்குன்னு தெரியும். ஸோ பர்பிள் கவ் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் அந்த கவை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூ வில் நாட் ஃபர்கெட் இட் பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அந்த புக்கை படித்து பாருங்கள், இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் அ மார்க்கெட்டிங். ஆமாம், ஸோ இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஆமாம், ஸோ அந்த மாதிரி ரெட் ஓஷன், ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் புக்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அதை உட்காந்து படித்து அனலைஸ் பண்ணுறதுக்கெலாம் இல்லை. இந்த மாதிரி பண்ணால் என்னன்னு தெரியும். இப்போ நான் ChatGPT போயிட்டு டூ யூ நோ அபவுட் த பர்பிள் கவ் தியரி அப்படின்னா எஸ் அப்படின்னா அது ஒரு பேராகிராஃப் கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பிச்சை தூக்கி உள்ளே போட்டு கன்வெர்ட் மை பிச் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் தியரி அண்ட் கிவ் மீ அ ஃப்ளோ அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு எனக்கு கொடுக்கும். ஸோ அதில் பார்க்கும் போது ஐ வில் பி ஏபிள் டு சி ஹவு டிஃப்ரெண்ட் ஐ ஆம். அதை எப்படி இன்னும் கிறிஸ்பாக என்னால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த எலிவேட்டர் பிச். ஓகே, இது வந்து எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் அந்த கிடைக்கிற அந்த 1 minute ஒரு வேலிடான ஒரு விஷயம். அந்த எலிவேட்டர் பிச் வந்து எல்லாரும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பேராவாக மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆமாம், நான் ஆக்சுவலி இது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆனால் சொல்லதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கே எல்லாம் நிறைய அவ்வளோ பேர் நிற்பாங்க உங்கள் பின்னாடி. நம்ம பேசணும்னு நினைப்போம், ஆனால் இந்த ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எலிவேட்டர் பிச் வந்து எல்லாருமே கற்று வச்சு. கரெக்ட். ஸோ அந்த எலிவேட்டர் பிச்சில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, என்னோட கான்டெக்ட்ஸ் எல்லாமே நான் ChatGPT வந்து சொல்லிட்டேன். இதுதான் என் பிஸ்னஸ் பிளான், நான் இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் வந்து டைப் பண்ணி நான் ஒரு பெரிய பேராவாக எழுதிட்டு நான் ChatGPT சொன்னது என்னென்னா, இதிலேருந்து எனக்கு ஒரு
5 to 10 பவர் வேர்ட்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் 5 இஸ் ஓகே. 5 பவர் வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் மெசேஜ். அந்த 5 பவர் வேர்ட்ஸை வச்சு ஃப்ரேம் மீ ஒன் சென்டென்ஸ். இப்போ வந்து யூ வில் ஹாவ் அ வெரி கிறிஸ்ப் அண்ட் ஈஸி pitch for someone. It can be worked on for any businesses. உங்களோட கான்டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 பவர் வேர்ட்ஸில் எப்படி டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EV பேஸ்ட் கம்பெனியாக இருக்குன்னா க்ளீன் எனர்ஜி, உங்களால் வந்து காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியும், உங்களால் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 4-5 பவர் வேர்ட்ஸை வச்சு உங்களோட எலிவேட்டர் பிட்ச் இருந்துச்சுன்னா யாருக்குனாலும் ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டேக் அ லாட் ஆஃப் டைம் மெமரைசிங் யுவர் பேரா. ஜஸ்ட் இந்த 15 வேர்ட்ஸ் இஸ் மச் ஈஸியர் டு டூ. ஓகே. ஸோ இப்போ போய் நீங்கள் பிச் பண்ணும்போது யூ வில் சவுண்ட் மோர் கான்ஃபிடென்ட். அண்ட் இந்த 15 வேர்ட்ஸை எப்படி உங்கள் மெசேஜுக்குள்ளே கொண்டு வரன்றது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லேட்டர். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ் AI இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் ஐ கேன் இன்க்ரீஸ் மை எப்படி சொல்கிறது கம்யூனிகேஷன் ஸ்டைல். ஓகே ஓகே ஓகே. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில். ஆமாம். ஸோ அப்போது உங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு அது வந்துச்சுது. அப்போ அது ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த கம்யூனிகேஷனுக்கு பெயின் பாயிண்ட் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் கூட இதை வந்து நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் போய் ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கிறதுன்னு ஒன்று, பட் அதை எப்படி சிம்பிளிஃபைடாக சொல்கிறதுன்ற ஒரு விதத்தை நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்லலாம், கற்றுக்கலாம். ஆமாம். இது இன்னும் சிம்பிளிஃபை எனக்கு சொல்லு. கேன் யூ மேக் இட் மோர் இன் அ லேமேன் டர்ம்? ஆமாம். கேன் யூ மேக் இட் மோர் சிம்பிளிஃபை? எக்ஸ்பிளைன் லைக் ஐ எம் 6, ஐ எம் 5 அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஓகே. நம்ம அப்படி கொஞ்சம் ChatGPT-க்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது லிங்க்டின்ல வந்து இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன அப்புறம் இன்னொரு ப்ரோ லைக் லாஸ்ட் வீக் பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுமே டாட்டா நியோ இருக்குல்ல, டாட்டா நியோ ரீச் பண்ணும்போது அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் லிங்க்டின் மூலமாக தான் போனாங்க. ஸோ அப்போது லிங்க்டின் மோர் பவர்ஃபுல் தான். அதை நம்ம கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். நோ சொல்கிறவங்க லைக் நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்கங்கிற கம்ப்ளைண்ட் வருது. நான் என்னோடய பாட்காஸ்ட் எல்லா கெஸ்ட்டுமே லிங்க்டின்ல தான் சூஸ் பண்ணியிருக்கேன். Day 1 இப்போ எனக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி லிங்க்லாம் அனுப்புனா ஓகே. முன்னாடி 0ல் இருக்கும்போதுமே எல்லா மொதல் கான்வர்சேஷன் எல்லாமே லிங்க்டின்ல தான் எஸ் தான் வந்துருக்கு. நான் பெருசாக நோ லிங்க்டின்ல பார்த்ததில்லை. கடைசியானா இந்த Jan-Feb வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப பிஸியாக இருக்க நீஷில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரிப்ளை வராமல் இருந்துச்சு, கொஞ்சம் கோர்ஸ் பண்ணாங்க. மற்றபடி அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை எல்லாருமே எஸ் சொல்லிடுறாங்களா? எஸ். இந்த லிங்க்டின்ல நான் ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் ஹவு நாட் டு டூன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்னோடய ப்ரீவியஸ் ஒர்க்கில் கடைசியாக நான் இருக்கும்போது கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் அலாட். ஸோ அதனால் எங்களை சேல்ஸ்குள்ளே தள்ளினாங்க. ஸோ நான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தேன். சேல்ஸ் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் அ ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி இதெல்லாம் இருக்கிறதுனால தே செட் யூ ஹேவ் டு ஒர்க் இன் டு சேல்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி எங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் லீட்ஸ் எடுத்துருவாங்க, இமெயில் இது எல்லாத்தையுமே அனுப்பிச்சிருவாங்க. அந்த இமெயிலில் கோல்டு இமெயில் அனுப்பணும். ப்ளஸ் அந்த பர்சனை லிங்க்டின்ல நீங்களாக தேடி லீட்ஸ் எல்லாம் புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னும் போது நான் வந்து ஐ கிரியேட்டட் அ லாட். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் ஹவு நாட் டு டூ. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே லிங்க்டின் வந்து என்னை பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. இவ்வளோ கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நான் வந்து என்னோட அஃபிஷியல் அந்த கம்பெனியோட இதுலேருந்து ஐ யூஸ் டு கனெக்ட். அப்புறம் என்னோட பர்சனல் இதுலேயும் ட்ரை பண்ணேன். ஏன்னா அது வந்து அப்பப்போ உங்களோட பேன் இமெயில் நீங்கள் நிறையா கோல்டு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் டொமைனை வந்து லாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு ஸ்பேம் வித்தவுட் மை நாலேஜ். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. நான் ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேருக்கு அனுப்புறேன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. எல்லாத்தையும் வந்து ஒரு ஜென்ரிக் கண்டெக்ட் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறோம், நான் வந்து உங்ககிட்ட ஓப்பனிங் எதுவும் இருக்கா, இல்லை உங்களுக்கு எதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், வில் ஏபிள் டு ஃபுல்ஃபில். அவங்களோட பேர் மட்டும் மாற்றிடுவேன். காப்பி பேஸ்ட்னா ஒன்றுமே வராது. ஸோ இப்போ நான் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன தேவைன்றதை நான் யோசிக்கவே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஃபேவர் அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம்னா, இஸ் ஹீ த ரைட் பர்சன் நான் யோசிக்கவே இல்லை. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் அனுப்பிச்சி விடு, அது ஒரு டெவலப்பராக கூட இருக்கலாம். பட் ஆனால் யாராக இருந்தாலும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த கம்பெனியில் இருக்காங்க, எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 10 பேருக்கு அனுப்பணும், டெசிஷன் மேக்கர்ஸ் யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடு. சில பேர் அந்த கம்பெனியில் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம் லிங்க்டின்ல, ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் மேக்கர் பொசிஷனில் இருக்கலாம். அவங்க போஸ்ட் வந்து ரிலவெண்ட்டாக போட்டிருப்பாங்க, அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ வில் மிஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தப்பு பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய கோஸ்டிங் இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு when I started using LinkedIn. அதுக்கப்புறம் தான் ஐ ஃபிகர்ட் அவுட் there is a niche அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த நீஷில் யார் ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, இவங்களோட நமக்கு கனெக்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கும் இருக்கும், நமக்கு ஒரு வின்-வின் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ண முடியும்னு நினச்சா மட்டும்தான்
reach out to them. இல்லைன்னா it is just gonna be another cold email where you might get or you may not get. இப்போ என்னோட எப்படி சொல்கிறது க்ளோசிங் பர்சன்டேஜ் வந்து I would definitely say I'm close to 90 to 95%. க்ளோஸ் ஆயிரும். எஸ், நான் ஒருத்தர்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சா I will get a reply back. ஏன்னா I don't send hundreds and thousands email. 4 பேருக்கு அனுப்பேன், 5 பேருக்கு அனுப்பேன், 4 பேர் 5 பேரில் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பலாமல் இருக்கலாம், 4 பேர் வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. அது இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, தட் இஸ் ஹவ் ஐ யூஸ் டு. ஓகே. ஆக்சுவலி ஆமாம், அந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்திருப்பீங்க, லைக் ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்டில் உங்களோட அந்த டெக்னிக்கலாக சயின்டிஃபிக் அந்த பர்சனுமே நீங்கள் லிங்க்டின் மூலமாக தான் அப்ரோச் பண்ணி கரெக்ட் இது பண்ணியிருந்தீங்க ப்ரோ. ஸோ அப்போ நான் லிங்க்டின்லேருந்து ChatGPTமே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். ChatGPT பற்றியும் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஸ்க்ராட்ச்லேருந்தே பார்க்கலாம் ப்ரோ. ஃபைன். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, லிங்க்டின்ல இந்த பர்சனல் பிராண்டிங்னு டேர்ம் இருக்குது. சரி, அதுக்குள்ளே போக வேணாம், போஸ்ட் போடுறதுன்னே வச்சுப்போம். அதை தாண்டி சரியாக பேசிக்கோம்னா, நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக போஸ்ட் போட மாட்டீங்க, ரொம்ப ரேராக தான் போஸ்ட் போடுவீங்க. லைக் நீங்கள் அதாவது கம்யூனிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் நிறைய போஸ்ட் போடுவேன், போஸ்ட் வரும், போஸ்ட் எங்கேஜ்மெண்ட்ஸ்லாம் வரும். ஆனால் நான் நீங்கள் பண்ண மாதிரி வேலை நான் யூஸ் பண்ணுறது, நிறைய பேர் ரீச் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி, ரொம்ப அக்கேஷனலாக தான் பண்ணுவேன். ஆனால் ஒன் வே லாஸ்ட்டாக ஒரு பிராண்ட் கொலாபரேஷனுக்காக போஸ்ட் போட்டிருந்தேன். அது நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அது கொச்சிக்கு போய் கொச்சியிலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அது அதர் வே அரவுண்ட் நடந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. ஒரு பிராண்ட் ரீச் பண்ணியிருந்தாங்க, லைக் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் போஸ்ட் கம்மியாக போடுறீங்க. அப்போது பர்சனல் பிராண்டிங் இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க, லிங்க்டின்ல நீங்கள் டெய்லி போஸ்ட் போடணும், இல்லைனா போஸ்ட் போட்டால் தான் இன்ட்ராக்ஷன் வரும் மாதிரியான விஷயம் சொன்னீங்க. நீங்களே சொல்லும்போது சொன்னிருந்தீங்க, ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஃபவுண்டர் போட்ட வீடியோ பார்த்தேன், அவங்க ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அப்போ நீங்களும் அது மாதிரி ஆர்டிகல்ஸ் இல்லை, நான் இன்றைக்கி இந்த ஆர்டிக்கல் இருந்து கற்றுக்கிட்டேன் மாதிரியான விஷயங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ரைட் பீப்புள் வந்து ஜாஸ்தி பண்ணும்ல. நீங்கள் அது பண்ணுறதில்ல? சிம்பிள். 2 விஷயம். ஒன்று நம்மளோட தேவை, ஓகே. இன்னொன்று நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட். நீங்கள் அந்த அட்டென்ஷனை சீக் பண்ணால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். கரெக்ட். ஸோ இப்போது என்கிட்டையும் வந்து ஐ திங்க் நம்மளோட இன்னொரு பாட்காஸ்ட் பார்த்துட்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ப்ரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஸோ நானுமே ஃபண்டிங்க்கு தான் பார்க்குறேன். சி பீப்புள் டூ இன்ட்ரெஸ்ட். ஐ டிட் அப்ரிஷியேட் ஹிம் ட்ரைங் டு டேக் தட் எஃபர்ட். பட் நம்ம தமிழில் சொல்ல மாதிரி இவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு யாருக்கிட்ட இங்கிலீஷ் பேசணும் தெரியாத மாதிரி. பட் எனக்கு ஐ வில் டெஃபினெட்லி பி இன் that position sooner or later, which I would love to do that and support people. Support எனக்கு promise பண்ணிருக்கீங்க. ஆமா, இப்போதைக்கு என்னால என்ன பண்ண முடியும்னா I can give my time. So என்னோட பெரிய வேல்யூபிள் ஆன I take time and I am supporting few startups in terms of helping and mentoring them how it can be done. So அதுதான் value session of what we can share and all of that. So இந்த particular விஷயத்துல நம்ம வந்து நிறைய வந்து ஈஸியாக விட்டுறோம், நம்ம வந்து பெருசாக யோசிக்கிறது இல்லை. சாரிங்க, அகேன் ஐ மிஸ் தட் டாபிக். நான் வந்து ஐ எம் ட்ரைங் டு பி லிட்டில் பிட் காஷியஸ். நான் நிறைய இது பண்ணல, சும்மா பேசுங்க ப்ரோ, பிரச்சனை இல்லை, இது வந்து நார்மல் தான். அதான் ப்ரோ, நீங்கள் ஏன் அந்த போஸ்ட் போடல? ஓகே, இல்லை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, போஸ்ட் போட்டால் ஒரு அட்டென்ஷன் வரும், அந்த அட்டென்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேணாங்கிறத போஸ்ட் போடலன்னு மாதிரி அந்த ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, காசு கொடுக்கலனுக்கு அப்புறம் சொல்லி. கரெக்ட். ஸோ அது ஏன் நான் வந்து பெருசாக போஸ்டிங் இப்போதைக்கு நான் வந்து பண்ணுறதில்ல. பட் ஐ டூ ஹேவ் அ டீம் ஹூ சப்போர்ட்டிங் மீ வித் போஸ்ட். இதெல்லாம் வந்து என்னோட பேஜ்லலாம் பண்ணுறாங்க. பட் ஐ ரெடியூஸ் த வால்யூம். ஒன்று கொஞ்சம் பட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும், வேறு எக்ஸ்பென்ஸ் இருந்ததுனால. செகண்ட் திங் என்னென்னா, நம்ம நிறைய போஸ்ட் போடுறதுனால நமக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு கிடையாது. இங்கே என்னென்னா, மோர் தென் குவான்டிட்டி ஐ சி குவாலிட்டி. வால்யூம் நீங்கள் பெருசாக போடுறதுனால உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கும், போகும். பட் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாத போது there is no point in doing that. So you need to create a tribe or a herd for yourself which is going to be more value added. என்னோட domain is more into எப்படி சொல்கிறது, sustainability or circular economy, more precise to glass. So I would connect more people from that particular domain. எனக்கு வந்து இத்தனை ஃபாலோவர்ஸ் வேணும்னு அவசியமே இல்லை. எனக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட 1000 ஃபாலோவர்ஸ் வந்து வேல்யூபிளான லீட். நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா எனக்கு அந்த அதில் வந்து 10 லைக் வந்தாலும் போதும், ஆனால் அது கரெக்டான பர்சன்ட் வந்தால் போதும். ஓகே ப்ரோ. ஆமாம், அந்த இது அந்த மோட்டிவேஷன் கோட் வந்து டெய்லி ஒரு மோட்டிவேஷன் கோட் போட்டால் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. கரெக்ட். அதெல்லாம் சில்லியான விஷயம் தான். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க. இப்போ நீங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள் நீங்கள் எழுதலாம். அஸ் அ ஃபவுண்டராக நான் லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு இது மாதிரி யூஸ் பண்ணேன், அந்த மாதிரி அட்டென்ஷன் வேணான்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது பண்ணுறது நல்லது தான், எனக்கு வராது. ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு அது வந்து எப்படி சொல்றது, அது பண்ணாதான் சக்ஸஸ்ங்கிறது கிடையாது. நம்ம அதை லிங்க்டின்ல
நம்ம தேவையானவங்களை மட்டும் ரீச் பண்ணி அது மூலமாக இவ்வளோ பெரிய டீல் கூட கிராக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த போஸ்ட் போட்டு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. எனக்கு என்ன நல்லா வரும்னா, எனக்கு பேச நல்லா வரும். எனக்கு இந்த மாதிரி எத்தனை செஷன் கூப்பிட்டாலும் ஐ வில் பி தேர் அண்ட் ஐ வில் பி ஹாப்பி டு ஷேர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இனி நான் நினச்சது என்னன்னா, மேபி இதெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸாவோ என்னமோ வீடியோவோ என்னால் வீடியோ கான்டென்ட்டாக நல்லா கொடுக்க முடியுமே இல்லையா, ரிட்டன் கான்டெக்ட்ன்றது எனக்கு வந்து இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். ஸோ இஃப் ஐ ஹேவ் சம்மன் டு டூ தட், work for me or write that for me, I would love to share that. பட் நான் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து பெருசாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. அது மாதிரி நீங்கள் சொன்னதில் எனக்கு புரிஞ்சது இன்னொரு விஷயம், ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து அது தேவையில்லாத ஒரு அட்டென்ஷன் கொண்டு வரும். அந்த அட்டென்ஷன் டைமை டிமாண்ட் பண்ணணும். கரெக்ட். டைம் கொடுத்தாலும் பிரச்சனை, டைம் கொடுக்கலனாலும் பிரச்சனை. சரி, இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே என்னோட பெனிஃபிட்டுக்காக ஐம் ரீச்சிங் அவுட் டு பீப்புள். ஓகே. ஸோ அது எல்லாமே எனக்கு ஒரு கன்வர்ஷன், அதில் அவங்களுக்கும் வின் இருக்கும், எனக்கும் ஒரு வின் இருக்கும். புரியுது. இப்போ அஸ் அ பர்சனாக இப்போ எனக்கு நான் ஒரு பாட்காஸ்ட் எனக்கு அட்டென்ஷன் தான் தேவை. நான் அட்டென்ஷனுக்கு நான் ரெகுலராக எழுதலாம், அது எனக்கு ஒர்க் ஆகுது. அதே தான் ஒரு ஃபவுண்டர் பண்ணணும்னு இல்லை. இவங்க நிறைய பேர் ஃபவுண்டருக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போன ஃபோட்டோ, லைக் சும்மா நிற்கிற ஃபோட்டோ, கோட் போட்ட ஃபோட்டோவை போட்டு அவங்க ஸ்டோரியெலாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அது வேறு எது மாதிரி ஒரு அட்டென்ஷன் கொண்டு வரும். ஆனால் அது டைம் டிமாண்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அது தேவையில்லை. There is no harm in sharing your success. பட் என்னை பொறுத்த வரைக்கும் you should be in a level to share what you're trying to do. உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உண்மையிலே தேவை. எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறதா we're creating an image that entrepreneurship is very a successful role. பயங்கரமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் அ நைட்மேர். ஸோ அந்த விஷயத்த வந்து யாரும் பேசுகிறதும் கிடையாது. அது ஒரு டிப்ரெசிவான ஒரு விஷயம். யூ ஹாவ் டு கோ ஃபார் கவுன்சிலிங். இந்த மாதிரி எல்லா சேலஞ்சஸும் இருக்கும். இது அந்த ஆண்டர்ப்ரனரோட ஃபவுண்டர்ஸ் டிப்ரெஷனே ஒன்று ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வந்து யாராவது சொல்கிறதுக்கு இருந்தால் தட் வுட் பி கிரேட். ஸோ சக்ஸஸ்ன்றது வந்து அது ஒரு பார்ட்டு தான். ஸோ அது எனக்கு என்ன, ஐ எம் ஹியர் டு மேக் மனி ஆர் ஐ எம் ஹியர் டு டூ ஸோ அண்ட் ஸோ, அது எனக்கு கிடைச்சா எனக்கு போதும். அது பர்சனல் பிராண்டிங்கிறது எனக்கு பிடிக்கும். தி ரீசன் வை ஐ எம் ட்ரைங் டு டூ பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் I would love to support people or reach out to people who are similarly used to travel like me. இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக I would like to do personal branding. ஸோ அதை தாண்டி இதை வச்சு தான் என் பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. இங்கே ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஆமாம், அது தேவைங்கிறது பண்ணிக்கலாம். லைக் ஓரளவுக்கு ஃபண்ட் ரைசிங்லாம் பண்ணிட்டோம், மேலே போயிட்டோம், சரி இனிமேல் நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இது பண்ணால் தான் சக்ஸஸ்ங்கிற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இல்லவே இல்லை. ஏன்னா லிங்க்டின் நீங்கள் வந்து அது மாதிரி போஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் போட்டுருங்க. ஆனால் அது வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. கரெக்ட். நானே இப்போ நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்துருக்கேன், டெய்லி வந்து ஒரு மோட்டிவேஷன் போஸ்ட்லாம் போடுவாங்க. அது என்ன மாதிரி ஒரு வேல்யூ ஆட் பண்ணி தரேன். நானும் போட்டிருக்கேன், நான் போடாமல் இல்லைன்னு சொல்லலை, நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாதிரி, ஐயோ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம், அது 4 பேர் லைக் பண்ணலன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும், அதில் ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அது கேம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே உங்கள் பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது, ஹூ இஸ் கோயிங் டு கிவ் யூ த மணி, ஹவு மச் யுவர் பிஸ்னஸ் இஸ் மேக்கிங், ஆர் யூ சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட், டு யூ ஹேவ் த ரைட் செட் ஆஃப் டீம் அண்ட் பீப்புள் அரவுண்ட் யூ. தட் இஸ் த ரியல் சக்ஸஸ். அதுக்கு வந்து இந்த ஒரு எப்படி சொல்கிறது, மிராஜ் ஆர் யூனோ அது அந்த ஒரு ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஆமாம், ஆக்சுவலி நேற்றுக்கு இன்னைக்கு சாட்டர்டே, ஆமாம் ஃப்ரைடே தேர்ஸ்டே ஒரு பாட்காஸ்ட் ஷூட் பண்ணோம். அதில் சொன்னாங்க ஒருத்தவங்க பிராண்ட் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் பிராண்டிங் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. நம்ம நினச்சப்போனா அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கனால தான் அவங்க பிராண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு. அப்படி இல்லை, அது ஒரு நீங்கள் சொன்ன மிராஜ் மாதிரி. இப்போ வரைக்கும் டு பி ஆனஸ்ட் இஸ் மை செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா, பாட்காஸ்ட் இதெல்லாம். இஃப் யூ ஆஸ்க் மீ ஹவு மச் ரெவன்யூ ஐ மேக்கிங், ஜீரோ, ரைட்? பட் 4 பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்க, ஐ வாண்ட் டு நோ திஸ், ஐ நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் டைம். Money is not equal to your success. It's the hardship that you figured out how to be from A to B and C and the journey. Actually, அதுதான் விஷயம். அந்த ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். நீங்கள் தான் ஆக்சுவலி அந்த ப்ராசஸில் நான் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன். அடுத்தடுத்து ஏன்னா ஒரு செட்பேக் வந்துச்சு, இது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது டஃப்ங்கிற மாதிரி செட்பேக் வந்துச்சு. எங்களுக்கு 1 வீக்கில் அதை கிராக் பண்ணி அடுத்தடுத்து போயிட்டு. ஆமாம், நான் கடைசியாக பார்த்த ஒரு இன்வெஸ்டர் வந்து எல்லாம் சூப்பர், ஓகே, நான் மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து எந்த இன்வெஸ்டரும் 2-3 இன்வெஸ்டர், ஒன்றும் வந்து பெரிய இன்வெஸ்டர் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கேட்டுட்டு யாராவது இன்வெஸ்ட் பண்ணட்டும், வீல் டூ த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னாங்க. நம்ம இங்கே சென்னையில் கேட்கும் போது எல்லாம் சூப்பர் ஐடியா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதுலாம் எனக்கு தேவையில்லை, உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்கா, என்கிட்ட நம்பர்ஸ் இல்லை, சரி I'm learning, I'm growing, but if you could, நான் அவங்ககிட்ட மென்டர்ஷிப்காக தான் போனது. பட் ஆனால் அவங்க அந்த டோன்லேயே வந்து இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லும் போது, இட் ஜஸ்ட் நாட் மீ, எனி இன்வெஸ்டர் இன் இந்தியா வில் நாட் இன்வெஸ்ட் ஆன் யூ பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஓகே இதுதானே பிரச்சனை,
யார்கிட்ட போகணுமோ அங்கே போகலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த கெனடியன் இன்வெஸ்டர் கிட்ட வந்து he clearly knows I'm pre-revenue. He clearly knows that I don't have money. இவ்வளோதான் இருக்குது. He's surprised that I've built a machine within this budget of $2,000 or $2,500. உன்னால் பண்ண முடிஞ்சிருக்கா, இந்த அளவுக்கு உன்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கா, I am here to support you. ஸோ நான் லாஸ்ட் பாட்காஸ்ட்லேயே சொன்ன மாதிரி உங்களோட வேல்யூவை நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோரி. எஸ், அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இஸ் ஆல் யுவர்ஸ். நீங்கள் வந்து 10,000 பேருக்கு காமிக்கணும்னு அவசியமே இல்லை, 10 பேருக்கு காமிச்சா போதும், மோர் தென் எனஃப். அதில் வந்து ஒரு 5 பேர் வராங்கன்னா தட் இஸ் யுவர் ரைட் ஆடியன்ஸ், ரைட் கஸ்டமர். யூ சேவ் அ லாட் ஆஃப் டைம், லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் அன்னெசரி அட்டென்ஷன் தேவையே இல்லை. ஸோ இட்ஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஃபவுண்டருக்கு அந்த அட்டென்ஷனுங்கிறது யார்கிட்ட இருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஸோ இது ஒரு தேவையில்லாத அட்டென்ஷன் மாதிரி தான் அந்த டெய்லி போஸ்ட் போடுற விஷயங்கள் எல்லாமே. பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், if you don't have a habit, you don't have to try doing correct, that. correct. Second thing, whenever I get an opportunity to speak in front of a camera, I'm trying to reach out. If someone is really inspired, someone really wants a help, they're reaching out to me. I am spending time with them and I am supporting and grooming them. Simple. End of the day, இதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். ஆமாம், நீங்கள் போகும்போது உங்களை ரெகனைஸ் பண்ணி நீங்கள் பேசின விஷயங்களையே இன்ஸ்பயர்ன்னு கேட்கறதும் போது that is what gives me more confidence. ஓகே, இது நம்ம பண்ணுறது ரைட் ட்ராக் தான், இது என்ன மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களையும் பெனிஃபிட் பண்ணுது, and I'm happy doing this. அதுக்கு வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் வேணும், ஒரு பெரிய டீம் வேணும், ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும். அதெல்லாம் வந்து அதை நான் சொல்லியிருப்பேன். நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து யாருமே மெயின் ஸ்ட்ரீமாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. ஆனால் வேல்யூபிளாக இருப்பாங்க. அதை சூஸ் பண்ணி கொண்டு வரேங்கிறதுலையும் நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ப்ரோ. ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் அது தேவை தான், அப்போ தான் க்ரோ இருக்கும். ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் டைம் யூ ஹேவ் டு பிகம் மோர் கமர்ஷியல். ஸோ அது வந்து தவிர்க்கவே முடியாத விஷயம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வருதுன்னா யூ ஹேவ் டு பிகம் தட் சக்ஸஸ் கேம். அதுக்கு முன்னாடி அதாவது என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, your attitude when you have nothing and your attitude when you have everything is very very important. So similarly இந்த கான்செப்டில் வந்து when you are not doing nothing உங்ககிட்ட இருக்குன்னும் போது அது எப்படி இருக்கோ அதே விஷயம் நாளைக்கு சக்ஸஸ் வரும்போது it will be in a different. அப்போ நான் வந்து என் கேமை வித்தியாசமாக தான் விளையாடுறேன். ஸோ அப்போ வந்து I cannot act like a pre-revenue founder or I can't be very எப்படி சொல்கிறது casual about my opportunities and all that. I have to take tough decisions. I have to. So because my role demands that. But அந்த ஜேர்னி எப்படி எடுத்துகிட்டு போகலான்றது தான் வந்து I wanted to create that as a statement or a document. Like this is okay. You don't have to stress yourself too much. ஏன்னா அதுக்கு இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டிங், நிறைய ப்ரெஷர் இஸ் தேர். யூனோ பர்சனல் பிராண்டிங் பரவாயில்ல, 10 நாளைக்கு ஒரு போஸ்ட் போட்டால் போதும், போஸ்டே போடாமல் இருந்தால் கூட போதும். அதை 4 பேர் பார்த்துட்டு சொந்தக்காரங்கெல்லாம் பாரு இவெல்லாம் உருப்படவே மாட்டான்னு தான் சொல்லுவாங்களே வெளியே. யார் இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இவன் எங்கே சுற்றுறான்றதை பார்த்துக்கலாம் சொல்லுவாங்களே வெளியே. நோபடி இஸ் கோயிங் டு பி வெரி ஹாப்பி அபவுட் வாட் யூ ட்ரைங் டு டு. ஓகே எனக்கு அட்டென்ஷன் தேவை, நான் பண்ணுற விஷயம் அட்டென்ஷன் தேவை, நான் பண்ணிக்கலாம். அது மட்டும் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தான், எல்லாத்துக்கும் அது ஒர்க் ஆகிற மாடலில் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்க சீண்டாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, அப்போ நம்ம ChatGPTக்குள்ளே போயிடலாம். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க லிங்க்டின்லேருந்து டவுன்லோட் பண்ணி சொல்கிறது, லைக் சின்ன ஒரு ரீகாப் மாதிரி லிங்க்டின்லேருந்து டவுன்லோட் பண்ணி அது அப்லோட் பண்ணுறது மூலமானு சொன்னீங்க. கான்டெக்ஸ்ட், நான் வந்து ஒரு யூகேயில் இருக்கிற ஒருத்தர் கூட பேசுகிறேன்னா அந்த எண்டிங்கோ இருக்கட்டும், டோனோ இருக்கட்டும், அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து மாறுதுன்னு சொன்னீங்க. ரொம்ப பெரிய டேக்அவே இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்ப டேக்அவே இருந்துச்சு. வேறு என்ன, அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஐடியா வேலிடேட் பண்ண டைம் சயின்டிஃபிக் பேப்பர்லாம் போட்டு, ஏன்னா நம்மளால் ஒரு சயின்டிஃபிக் பேப்பரை வாசிக்க முடியாது, ஆபியஸாக வாசிக்க முடியாது, அது என்ன சொல்லுதுங்கிற மாதிரி விஷயங்கள் இது பண்ணிட்டீங்க. மற்றபடி இது அந்த ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ரீலில் பார்க்குறோம் பர்பிள் கவு தியரின்னு பார்க்குறோன்னா அதுக்காக அந்த புக்கு செத் கார்டினோட இவ்வளோ பெரிய புக் இவ்வளோ தான் இருக்குது, கண்டிப்பாக நமக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணேன்னு சொன்னீங்க. இது தவிர ChatGPTயில் நீங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் பண்ணி சக்ஸஸ் பண்ண விஷயங்கள், லைக் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நான் எடுத்தேன், வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? என்னோட எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் பிளான் ஓகே ChatGPTல தான் கிரியேட் பண்ணேன். ஓகே, பிஸ்னஸ் பிளான், அது பிச் டெக்கில் இருக்கிற ஆமாம் பிஸ்னஸ் பிளானுங்கிற ஒரு விஷயத்தை. எஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு வந்து எப்படின்னா ஒரு டைரக்டர் மாதிரி. ஓகே, எனக்கு வந்து பிளாட் தெரியும், ஸ்டோரி எப்படி வரணும்னு தெரியும், பட் ஆனால் அதை கரெக்டான நெரேட்டிவில் கொண்டு போய் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ChatGPT ஹெல்ப் மீ. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இது எல்லாமே வந்து மேட்டர்ஸ் அலாட். ஸோ என்னோடய கான்செப்ட் எப்படின்னா ஒரு டைரக்டர் மாதிரி ஐ ஹாவ் ஐடியாஸ், இந்த மாதிரிலாம் போகணும், இதுதான் ஸ்டோரி பிளாட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச் டெக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ நெரேட்டிவ். ஸோ அதை வந்து நான் ChatGPTயில் போடும்போது ஐ கெட் அன் அவுட்புட். அது வந்து எனக்கு எடிட்டர் மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த நெரேட்டிவ், யூ ஒர்க் வித் தெம். ஸோ லிமிட்டேஷன்ஸை தாண்டி ஹவு க்ரியேட்டிவ் கேன் யூ பி இஸ் அ கேம் ஹியர். ஓகே, ஸோ ChatGPTயில் நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது, அது நிறைய டேட்டா வந்து
ஹைப்போதைஸ் பண்ணி சொல்லணும், இட்ஸ் நாட் த ரைட் டேட்டா, இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணி காமிக்கும், இதெல்லாம் வந்து இட்ஸ் ட்ரூ தான். ஐம் நாட் சேயிங் ChatGPT இஸ் 100% கரெக்ட், லைக் அப்படியே காப்பி பண்ணி பண்ணணும்னு. யூ நீட் டு நோ லிட்டில் பிட் ஆஃப் யூர் டேட்டா வேல்யூ. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ டோன்ட் ஆஸ்க் ChatGPT randomly to say tell me the market, do me a market research on glass recycling India, give me a report na, அது வந்து it will completely inflate your whole process. இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதோட மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் 10 நாளில் கொடிஸ்வரன் ஆயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இட் will give you unrealistic data, இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, எனக்கு தேவையான ரியலிஸ்டிக் நியூஸ் ஆர்டிகல்ஸ், ரீசர்ச் ஜேர்னல்ஸு பப்ளிஷ் பண்ணது, வேறெவர் த டேட்டா யூ ஹேவ், வெப்பில் இருக்கிறதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கிறது. நான் ஏன் லிங்க் சில நேரம் ப்ரிஃபர் பண்ணுறதுனா, நிறைய இடத்துல தெர் வில் பி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு டேட்டா ஆக்சஸ். இதெல்லாம் வந்து வெப் ஸ்க்ரேப்பிங் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால இட் கேனாட் ஆட் ரியல் டைம் டேட்டா. அந்த பேசிக் இதை வச்சு திருப்பி அதை வந்து அசியூம் தான் பண்ணும். அது வந்து இட் ஒன்ட் பி நைஸ். நீங்கள் அந்த ஆர்டிக்கலை பிடிஎஃப் பண்ணி பிடிஎஃப் அதை கொடுக்கும்போது இப்போ அதை வந்து அதால் ஓசிஆர் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து அதால் ஈஸியாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது, டேட்டா கேப்சர் பண்ணி அந்த இதை வந்து டெக்ஸ்ட்டிலேருந்து வேர்டாக மாற்ற முடியும். அப்போ இதுக்கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கும். இப்போ நான் என்னோடய டேட்டா மாடலை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கிட்ட நான் கேள்வி கேட்பேன். நான் வாட் எவர் த கொஸ்டின் தட் ஐ வில் கெட் இஸ் ஃப்ரம் தி ஆன்சர்ஸ் தட் ஐ வாண்ட். இப்போ என்னால் 10 பேஜை படிக்க முடியாது, 10 வெப்சைட்டில் இருக்க டேட்டாவை பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் போட்டு ஐ லாஸ்க் ஃபார் ஒரு அனலைசேஷன் மாதிரி, இது எப்படி பண்ணலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் கெட் அ ஃபேர் டீல் அண்ட் மோர் ரியலிஸ்டிக்லி அச்சீவபிள் நம்பர்ஸ். ஓகே ஓகே ஓகே, தட் இஸ் த திங். ஓகே. ஸோ இது தவிர இந்த டெக்னிக்கல் கேஷுவலாக வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ChatGPT யூஸ் பண்ணும்? ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுலேருந்து நானே தனியாக இங்கே ஒரு டேபே வச்சுருப்பேன், கிராமர் செக் மட்டும். அதில் தூக்கி போட்டோன்னே எது சொல்ல வேண்டாம். ஆமாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நானும் அந்த மாதிரி ஒன்று யூஸ்வலி ஐ ஹேவ். லைக் ஸோ ADHDக்கு நம்ம ஒரு பாட்காஸ்ட் நம்ம தான் ப்ரோ. ஸோ டெஃபினட்டாக வந்து என்னோட ஸ்பெல்லிங் செக்ஸ் இது எல்லாத்துக்குமே இருக்கும். இன்னொரு இதில் வந்து ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கிரியேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் என் மெஷினரிக்காக நான் ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன். ஸோ அந்த மெஷினரியில் வந்து நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி பெட்டராக பண்ணலாம், அதில் ஏதாவது சேலஞ்ச் இருக்குது. அதாவது யூ ஹாவ் டு கிரியேட் டேட்டா மாடல்ஸ். ஸோ இது மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கீங்க. எஸ் இதாக இருக்குது பாருங்கள். கான்டென்ட் கிரியேஷன் மாதிரி இந்த இதுக்கு வச்சுருப்பேன். இதுக்குன்னே ஸ்பெல் செக்குன்னே தனியாக ஒன்று வச்சுருப்பேன். கரெக்ட். கிராமர் செக் ரெக்வெஸ்ட் டெஃபினட்டாக. இப்போ எனக்கு வந்து நிறைய புது வார்த்தைகள் வந்து இப்போ ஒவ்வொருத்தர் இப்போ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இவங்ககிட்டலாம் பேசும்போது வேலிடேட் பண்ணுறவங்களாம் ஏதாவது புதுசாக ஒரு டெர்மாலஜி சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு முக்கியமான சர்டிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து டக்குன்னு நான் ChatGPT கேட்டால் எனக்கு கரெக்டாக சொல்லிவிடும். இப்போ எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு மீட் சர்டன் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் நான் டக்குன்னு நான் தேடணும்னு எனக்கு கிடைக்காது. ஸோ இப்போ எனக்கு இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, வேர் தே ஆர் த ஒன் ஹூ செட்ஸ் ஆல் த ரெகுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், ஒரு சிமெண்ட்டாக இருக்குது, எது நீங்கள் பண்ணிங்கனாலும் அதுக்கு ஒரு செட் ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட்டில் இருக்குது. இப்போ அதுக்கான கோட் என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குனா கண்டிப்பாக மேபி அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நமக்கு அது தெரியாது. ChatGPT கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 4-5 கொடுக்கும். அந்த 4-5 நம்ம தேடும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நமக்கு ஒரு ரெலவெண்ட்டான விஷயம் ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, இது ஒவ்வொரு இதாக பிரிக்கும் போது இட்ஸ் மச் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ இப்போ என் பிச் டெக்னு ஒன்று வச்சுருப்பேன். அந்த பிச் டெக்கில் வந்து இப்போ நான் பர்பிள் கவ் தியரி அப்படின்னா அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ வென் ஐ ஆட் தட் பிச் இன் டு தட் ஃபார்ம் எனக்கு அந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஓகே. இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருந்தது என்னென்னா, கூகுள் வேர்ட் இருக்கு இல்லையா. இப்போ சாரி ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி எனக்கு வந்து ஒரு இமெயில் வரும். என்னோடய பர்டிகுலர் வேர்ட் கிளாஸ் ரீசைக்ளிங், கிளாஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி 4-5 வேர்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்டுக்கான எனி நியூஸ் ஆர்டிக்கல் கூகுளில் வந்துச்சுன்னா எனக்கு அது வந்து இமெயிலில் வந்துடும். ஓகே, அது எப்படி செட் பண்ணீங்க? ஸோ தேர் சம்திங் கால் கூகுள் அலர்ட்ஸ். ஓகே, அந்த கூகுள் அலர்ட்ஸில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பர்டிகுலர் இமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு யூ கேன் கிரியேட் லைக் பர்டிகுலர் டாப்பிக்கான ஒரு அலர்ட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பேரே கூகுள் அலர்ட். கூகுள் அலர்ட். நீங்கள் அதில் போயிட்டு இப்போ உங்களோட பாட்காஸ்ட்டுக்கு தேவையான பர்டிகுலர் டாபிக் இருக்குது, இல்லை சஸ்டைனபிலிட்டியில் வந்து ஐ வாண்ட் டு நோ அபவுட் கான்டென்ட், யார் பேசியிருக்கா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆட் கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுற மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா வேர்ல்டில் யார் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி ஏதாவது ஒரு பப்ளிகேஷன், ஏதாவது ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ஏதாவது வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயிலில் வந்துடும். ஓகே ப்ரோ, இதுதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன் நான். ஸோ எனக்கு வந்து திஸ் இஸ் ஹவ் ஐ கீப் மை செல்ஃப் அப்டேட்டட் வித் த குளோபல் நியூஸ் ஆன் கிளாஸ்.
ஸோ காலையில் எனக்கு ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த இடத்துல என்ன சேலஞ்சுனா, என்னால் திருப்பி ஒவ்வொரு லிங்க்காக அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து உங்களால் வந்து யூட் நாட் பி ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் ஆன் தட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சம்மன் ஹூஸ் ஹெல்பிங் ஃப்ரம் மை டீம், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த பர்டிகுலர் இது எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ask ChatGPT to create a format. ஃபஸ்ட்டு வந்து டாபிக் ஆஃப் தட் பர்டிகுலர் டாபிக் தட்ஸ் been sent, அதோட 5 bullet points ஆஃப் தட் என்டையர் மெசேஜ், கீழே அதோட லிங்க், அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ டெய்லி எனக்கு ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி எல்லாருக்கும் இது பண்ணுறீங்களோ அந்த குரூப்பில் எனக்கு கிளாஸோட நியூஸ் எல்லாமே டெய்லியும் வந்துடும். ஸோ அந்த ரிலவெண்ட் டாப்பிக்கை அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்மேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துடும். ஸோ நான் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஓகே ரைட், இன்றைக்கி இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, தீஸ் ஆர் த கீ திங்ஸ் தட் இஸ் தேர். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஐ வில் கோ ரீட் மோர், இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் மீ சேவ் மை டைம். ஸோ டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இது நீங்களே பண்ணனாலும் யூ கேன் டூ இட். பண்ணலாம். ஆக்சுவலி Zapier ஆட்டோமேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Zapier யூஸ் பண்ணது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆட்டோமேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், தெரியல. டெஃபினட்டாக இந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு டீம் இருக்கனால ஐம் ட்ரைங் டு டூ இட். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஆட்டோமைசேஷனில் இந்த மாதிரி பண்ணணும், யூ கேன் டூ என் நம்பர் ஆஃப் திங்ஸ். ஸோ கூகுளிலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் க்ரியேட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு இன்பாக்ஸ்க்கு, வாட்ஸ்அப்புக்கு, டெலிகிராம் பாட், இந்த மாதிரி எல்லாமே வந்து டெலிகிராம் பாட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இட் இஸ் டெஃபினெட்லி டூபிள். உங்களோடது அப்படி தான் உலகத்தில் அந்த உங்கள் ரெலவெண்ட்டோட இருக்கிற டாபிக் எல்லாமே கூகுள் அட்ஸ் மெயிலில் வந்துடும். அந்த மெயிலேருந்து அவங்க எடுத்து அவங்க வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக லிங்க் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் படிப்பீங்க, இல்லைனா புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு டெய்லி இமெயில் வரும். ஓகே, நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க. ஆமாம், அந்த அலர்ட்டில் அந்த கீவேர்ட் போட்டிங்கன்னா கூகுள் அலர்ட்ஸ்லேருந்து டெய்லி அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி கிளாஸ் ரீசைக்ளிங் பற்றி யாரெல்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன மாதிரி. சம்டைம்ஸ் இட் மைட் பி ரெப்பிடேட்டிவ், பட் இட் இஸ் மோர் ஈஸியர் டு கீப் அ க்ளோஸ் வாட்ச். சம்வாட் நமக்கு அப்டேட்டடாக இருப்போம். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் கிளாஸ் ரீசைக்ளிங் போய்ட்டு நியூஸ்னு ஒரு சர்ச் இருக்கும், அதில் போயிட்டு தான் நம்ம வந்து டெய்லி பார்க்கணும். பட் இது வந்து இட்ஸ் மோர் கன்வீனியன்ட். இப்போ இதை வச்சு இன்னொருத்தவங்களோட பார்க்கும்போது இட் மேக்ஸ் மை லைஃப் மோர் ஈஸியர். எனக்கு தேவையான அந்த 5 பாயிண்டில் அந்த ஒரு 2-3 மினிட்ஸோட இதை வந்து என்னால் 2-3 செகண்ட்ஸில் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதுதான் இது கான்டென்ட்டு, இது ரெலவெண்ட்டாக இருந்தால் ஐ லேர்ன் மோர் அபவுட் இட். ஸோ அதை என் டீம் கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை ஐ கேன் டிஸ்கஸ் மோர் அபவுட் இட். ஸோ ஐ டோன்ட் லூஸ் மை ஸ்கோபிக் வியூ ஆஃப் வாட் ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு எப்படி தெரிஞ்ச கூகுள் அலர்ட்ஸ் பற்றி? எங்கள் அப்பா தான் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவருக்கு ஏதோ ஒரு ரீலில் ஏதோ ஒன்று வந்துச்சுங்க, ஸோ ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால எனக்கும் இதை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ வந்தோடனே எடுத்து டக்கு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணதான். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அப்படி எனக்கு கண்டிப்பாக எஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக டெக் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுறது, பில் பண்ணுறது, போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐ ரியலி லைக் டூயிங் இட். ஸோ அதில் வந்து எனக்கு டக்குன்னு வந்து இட் வாஸ் லைக் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஆமாம்ல, இது டெய்லி தேடணும் போகணும் அப்படின்னும் போது இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் வித். ஸோ இது வந்து இட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் மீ. செகண்ட் திங் நான் நிறைய யூஸ் பண்ணுறது என்னென்னா கரன்சி கன்வர்ஷன், ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து ஐ ஸ்பீக் வித் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் த குளோப். ஓகே, டாலர்ஸில், பவுண்டில், பெரிய கஷ்டம். சிம்பிளாக வந்து டெல் மீ அபவுட் யுவர் ரெவன்யூ பிளான், மிஷன் எவ்வளோ அப்படின்னு. நம்ம வந்து இத்தனை லட்சம் அப்படின்னு இருக்கும், $2000 அப்படி. ஆமாம், நம்ம நம்பர்ஸ் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும், சுத்தமாக தெரியாது. ஸோ ஐயனாக இருக்கும், இதுக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். டெல் மீ யுவர் பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு டக்குன்னு நம்ம ஒரு நம்பர் டைப் பண்ணிவிடுவோம் ChatGPTல. ஸோ அதை ப்ரீசெட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே, இந்த கஸ்டமர்ஸ்ட்ட இந்த கிளைண்ட் கிட்ட நான் பேச போகிறேன், இவங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா அது வந்து கரண்ட் டாலர் கன்வர்ஷன் இருக்கும். ஸோ டாலரோட ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ கேனாட் ஹேவ் இது கூகுளில் ஈஸியாக பண்ணிக்கலாம், பட் இது என் பிஸ்னஸ் பிளானுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் என்னோட டெர்மினாலஜிஸ் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டாலரில் எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும். டக்குன்னு இப்போ என்னோட கெனடியன் இன்வெஸ்டர் வந்து கனடாவில் இருக்க மாதிரி கேட்பாரு. ஸோ அப்போ நான் கெனடியன் டாலர்ஸ் மாறணும். ஸோ இப்போ நான் குவைத்துக்கு அனுப்பும் போது குவைத் தினார் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி பண்ணணும், என்னோட காஸ்டிங் எப்படி அரைவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பர் கேஜி வந்து ப்ரொடக்ஷன் எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா $8 $10 வருது அப்படின்ற மாதிரி இஃப் ஐம் ட்ரைங் டு டூ அ மேத் அப்படின்னா டாலர்ஸில் போட்டால் 10 சென்ட்டா 8 சென்ட்
இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்கும்போது உங்களோட லேபர் வேஜஸ் எப்படி இருக்கும், மென்னோட வேஜஸ் எப்படி இருக்கும், விமன் ஹார்ட் லேபர்னும் போது ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் அ நம்பர் லைக் மென்னுக்கு இங்கே $700 இருக்கும் அப்படின்னா அங்கே பார்க்கும்போது ஒரு $5-6 தான் வருது. விமனுக்கு வந்து ஒரு $4 to $5 வருது. ஸோ இவ்வளோ தான் வேஜஸா? ஸோ அவங்கள வந்து அப்போ தான் தே வில் பி ஏபிள் டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து $700 அப்படின்னா தே வில் பி வெரி கன்ஃபியூஸ்ட். ஸோ ரிலேட் பண்ண முடியும். எஸ், இந்த கனெக்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து குயிக்காக செட் பண்ணி வைக்கணும். ஸோ நான் காலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் ரெடியாக செட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு ஐ வில் பி ஏபிள் டு கன்வெர்ட் இட். இல்லைன்னா ஐ எம் லாஸ்ட். ஸோ ஐ ஆம் அ பர்சன் ஹூஸ் வெரி பேட் அட் நம்பர்ஸ், பட் someone helps me with the data planning. இதுக்கெல்லாம் வந்து I have a team. இருந்தாலுமே பேசுறது நான் தான் பேசி ஆகணும். ஆமாம், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கரெக்ட். ஆமாம், $700 மாற்றணும்னா நம்ம மூளைக்கு ரொம்ப கஷ்டம். ஒன்றுமே பண்ண முடியாது. ருப்பீஸ் எவ்வளோ, டாலர் எவ்வளோ, இதெல்லாமே இருக்கும். ஸோ அதை டக்குன்னு நான் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி என்னோட டேட்டா செட்ஸை ரெடியாக வச்சுக்குவேன். ஓகே. ஸோ ரியல் டைம் ஃபயர் ஃபைட்டிங் காலில் நடக்கும். ஹீட் ஆஃப் த மொமெண்ட் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். டெல் மீ அபவுட் திஸ் நம்பர், இதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இதை எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க, டைப் பண்ணுவீங்க. அந்த டைப் பண்ணிடலாம். அதான் சொல்லலை, எனக்கு வந்து எனக்கேற்ற என் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் டேட்டா செட்ஸை ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக நல்லா கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது தவிர வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இது ஒரு விஷயம் மெயினாக யூஸ் பண்ணது. இது ரொம்ப ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப பெயின் பாயிண்ட். ஆமாம் ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு வெளியே இருந்து போகும்போது யோசிக்கவே மாட்டோம். கண்டிப்பாக இது இருக்காது. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஜாப் போஸ்ட் யாராவது ஹையர் பண்ணுறேன், பர்டிகுலர் இது எனக்கு வேணும், அதோட சிம்பிள் என்னோட லிங்க்டினாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், என்ன வேர்டு இருக்கோ அது எல்லாமே வந்து யூஸ் த்ரூ ChatGPT தான். ஸோ என்னோட இமெயில் சிம்பிளாக சொல்லணும்னா இமெயிலேருந்து எல்லாமே வந்து அங்கேருந்து தான் வருது. ஐடியா நமக்கு இருக்குது. ஏன்னா என் இமெயிலில் நான் டைப் பண்ணால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடு இருக்கும். அது வந்து நம்மளை வேறு மாதிரி மாற்றி விட்டுரும். ஸோ அதனால் எனக்கு ப்ராப்பராக வந்து என்னால் எப்படி சொல்கிறது, அதை ப்ராப்பராக அலைன் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்புறதுக்கு ஐ கம்ப்ளீட்லி ரிலை ஆன் தட். ஸோ மேபி ஐம் லைக் அண்ட் ஹேண்டிகேப்னு கூட வச்சுக்கலாமே. டெக்னிக்கலி சேலஞ்ச்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது சில பேருக்கு இருக்கும். இல்லை ஆக்சுவலி ஆமாம், நான் சொல்லியிருந்தேன், நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இதில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுவேன். தம்ப்நெயில் இருக்குல்ல, தம்ப்நெயிலே ஸ்பெல்லிங் தப்பாக போட்டுறேன், நமக்கு ரெகனைஸ் பண்ண முடியாது. டெஃபினட்டாக இன்னும் எனக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து ஐ டேக் ஹெல்ப் ஃப்ரம் ஹிம் டு கெட் இட் ஃபிக்ஸ்ட். ஸோ முன்னாடி கிராமர்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கிராமர்லி இல்லை, நேராக ChatGPT டைப் பண்ணி தப்பாக தான் டைப் பண்ணுவேன். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தது குவில்பாட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ QUILLBOT. இதோட ஸ்பெல்லிங் கூட குவில்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ பேராஃப்ரேசிங் டூல். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இட் பேராஃப்ரேஸ், ஆட் மோர் கான்டெக்ஸ்ட். ஹே ஸ்ரீராம், ஐ வாண்ட் டு மீட் டுடே அப்படின்னு சொன்னால் பேராஃப்ரேசிங் ஹே கேன் வி கேட்ச் அப் டுடே. கான்டெக்ஸ்ட் ஒன்று தான், பட் ஆனால் அதை வந்து எப்படி கன்வே பண்ணுறது, டோன் நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் இட் கேன் பி ஆன் அ ஸ்டாண்டர்ட் நேச்சுரல் டோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜஸ்லையும் இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போ நான் தான் சொல்லலை, இப்போ ஐ வில் ரைட் மை ஹார்ட் அவுட் இன் டு அ மெசேஜ் விச் வில் பி வெரி டிரெக்ட் அண்ட் வெரி கோல்ட். அதை வந்து எப்படி பேராஃப்ரேஸ் பண்ணுறது, டோன் செட் பண்ணுறது. நீங்கள் ChatGPTயில் போட்டு ChatGPT இங்கே போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் ChatGPT வரதுக்கு முன்னாடி இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். குவில்பாட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பேராஃப்ரேசர் மாதிரி. ஸோ இதுலேயே வந்து AI டிடெக்டர்லாம் இருக்குது. ஸோ இதை போட்டிங்கன்னா AI எப்படி வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேர்ட் சாய்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி கொடுக்கும். ஓகே, இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இது யூஸ் பண்ணுறதில்ல, வேறு ChatGPT இது எல்லாமே இருக்கிறதுனால. பட் ஸ்டில் அட் டைம்ஸ் இட் ஹெல்ப்ஸ் மீ. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஐ யூஸ் டு ஃபைண்ட். அண்ட் நிறைய AI பேஸ்ட் இருக்குன்னா there is a tool for that அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். let me check. பேரே அதானா? tool. there is an AI for that. இந்த வெப்சைட் பேரு there is an AI for that. அதில் நீங்கள் போனீங்கன்னா you'd be able to find n number of AI tools that is emerging. ஸோ ஃப்ரீமியம் இருக்கும், அதில் பெய்டாக இருக்கும், சம்டைம்ஸ் இட் கேன் பி ஃப்ரீ. ஸோ இதில் போயிட்டு யூ வில் ஹாவ் கேட்டகரிஸ், என்ன மாதிரி ஓகே நம்ம எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டிக்கு, மார்க்கெட்டிங்க்கு, சேல்ஸுக்கு, இல்லை SEO கான்ஃபிகரேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இது வந்து சம்திங் தட் ஐ பர்சனலி யூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் த ரைட் டூல்ஸ். ஜிபிடிலே நிறைய வேர்ஷன்ஸு, ஏஜென்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் வெரி டெக்னிக்கல் அண்ட் டீப், பிகாஸ் என்னோட ஃபோக்கஸ் என்ன, டெக்னிக்கலாக இருக்கவங்க ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும். பட் புதுசாக செய்கிறவங்களுக்கான சேலஞ்சஸை தான் வந்து ஐ வாண்ட் டு அட்ரஸ்ன்றதுனால ஐம் கீப்பிங் த க்ரௌட் வெரி சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால
இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வித் ChatGPT. ஸோ அது எப்படின்னா யூ ஷுட் கன்சிடர் ஆஸ் அ பர்சனல் அசிஸ்டன்ட் which can help you understand all the nuances of your business model. அதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது. சில நேரம் எனக்கு வந்து டேபிளர் காலம் இருக்கும். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் யூஸ் கேஸ் என்னென்னா பிடிஎஃப் வந்துருச்சு, நான் கேன்வாவில் டிசைன் பண்ணும்போது அந்த பிடிஎஃப் இதில் இருக்க டேபிளர் காலம் தூக்கி கேன்வாவில் போடும்போது எனக்கு ஒர்க் ஆகலை. கேன்வாவில் வந்து அந்த சைசிங் அலைன்மெண்ட் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ நான் ChatGPT ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஐ நீட் திஸ் டேபிளர் காலம் அலைன் ஃபார் அ கேன்வா சைஸ் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே எனக்கு ஒரு டேபிளர் காலம் கிரியேட் பண்ணிச்சு. அதை பேஸ் பண்ணி ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ கேன்வாவே ரொம்ப சிம்பிள் தான், அதுலேயே என்னால் எடிட் பண்ண முடியல. அப்போ இதுன்னும் போது இட் சடனாக இட் ஹெல்ப் மீ டு ஃபிக்ஸ் தட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் தான் சொல்லலை, இதை வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக பார்க்கணுமே ஒழிய டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது. புரியுது. ரொம்ப டிபெண்ட் ஆகிடக்கூடாது. டிபெண்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லலை, வெறும் டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தேவை. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே பயங்கரமாக இது இருக்கணும், அதை வந்து அப்படியே ஜெயில் பிரேக் பண்ணுற மாதிரி ஹேக் பண்ணணும், அதெல்லாம் தேவை. 4 மணி நேரம் கோர்ஸ் படிக்கிறேன், அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் அவுட் ரைட் டைரெக்டாக போயிட்டு எனக்கு தெரியாது, how stupid ever you can ask, it will be there. This is the only thing the world will not judge you for whatever the question that you ask. தெரிலன்னு சொல்லிடும். But you cannot unethically ask all of that. அது வந்து it is going to be, அதுக்கான way of saying no வந்து politely will say to you. But for you and your business to develop பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டராக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஒரு சோலோப்ரனர் எஸ்பெஷலி, ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு எப்படி பண்ண தெரியல, என்னோட மார்க்கெட் ரிசர்ச் பண்ண தெரியல அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரிலை ஆன் தட். பட் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வே யூ கேன் டூ இட். ரதர் ஜென்ரலாக கேட்காம உங்களுக்கு என்னென்ன டேட்டா நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் தூக்கி போட்டு ட்ரை டு கிரியேட் இட். ஆமாம், அதுக்குமே நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணி கேட்கும்போது ரொம்ப நல்ல ஆன்சர் வரும். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் ஒரு எல்லா விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தென் யூ கேன் கோ ஃபார் அ பெய்ட் வெர்ஷன். ஐ திங்க் உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு $20 தான் இருக்கும். நம்ம ஒரு காசுக்கு நான் ஜிஎஸ்டி இதெல்லாம் பே பண்ணால் 1600 சம்திங் லைக் தட். ஸோ பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. இதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு. டிசைன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் கிரியேட் அ தம்ப்நெயில்னு கிரியேட் அ தம்ப்நெயில் டைப் பண்ணிட்டேன், டிசைன் பண்ணி தந்துடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. ஓ, அப்போ தான் தெரிஞ்சு பெய்ட் வெர்ஷனில் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா டெய்லி சர்டைன் ப்ராம்ப்ட் வந்து அவங்க ஃப்ரீயாக தராங்க. ஆமாம், ஃப்ரீ இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது ஓகே, அப்போ பெய்டு வாங்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு போல. ஆமாம், இப்போ ஆக்சுவலாக மிட் ஜர்னி மாதிரிக்குரிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உள்ள வந்துருச்சு. ஸோ நானும் ஒரு சில இமேஜஸ்லாம் வந்து கிளாஸ் பேஸ்டு இது பிச் டெக்கு தேவைப்படும் போது இதில் கேட்கும் போது நம்ம ChatGPT வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூ கேன் பி மோர் கிரியேட்டிவ். இதில் வந்து லோகோஸ் கிரியேட் பண்ணலாம், லோகோஸ்க்கு தேவையான இன்ஸ்பிரேஷன்ஸு. இன்ஸ்டாகிராமில் இருக்க மெட்டாயே ரொம்ப நல்லா பண்ணுது. ஆமாம், அதுவும் நல்லா உங்களுக்கு இப்போ எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துச்சு. டு பி ஆனஸ்ட், கேன்வாவில் இருந்து நீங்கள் வந்து ஈவன் லிங்க்டின்ல ஏஐ இருக்குது, ஆக்சுவலாக எழுதுறதுக்கு இருக்குது. நிறைய ப்ளக்இன்ஸ் மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ளக்இன்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலை பார்த்து அதுவே பேராஃப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சென்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். எஸ்பெஷலி கஸ்டமைசிங் யுவர் ப்ரொஃபைல். நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா பர்டிகுலர் ஒவ்வொரு செக்ஷனையும் வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு பேராஃப்ரேஸ். ஏஐ மூலிமா வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் மெயினாக ஏன் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறேன்றதை சொல்கிறதுக்கு விஷயம், லிங்க்டின்ல நிறைய பேர் கேட்பாங்க நான் ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. ப்ரீமியம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இட் கிவ்ஸ் யூ அன்லிமிட்டெட் சர்ச் டு ஃபைண்ட் மோர் பீப்புள். எக்ஸாக்டாக. எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சர்ச் வந்து பிளாக் பண்ணிடுச்சு. கரெக்ட். நான் சர்ச் பண்ணால் 2 பேரை காமிச்சிட்டு கீழே காமிக்கவே. நிறைய பேர் வந்து நீங்கள் எதுக்கு லிங்க்டின் இது ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாமே அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் லிங்க்டின் ப்ரீமியம் போகிறேன். ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கணுன்னா 2க்குமே பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், மந்த்லி ஒரு 3000 or 4000 வரும். பட் இட்ஸ் ஒர்த் தி இன்வெஸ்ட்மெண்ட். rather than டேக்கிங் அ ஹியூமன் பர்சன் டு சப்போர்ட் யூ இனிஷியலி டு டூ ஆல் தட். இதை நீங்கள் வச்சிங்கனாலே போதும், உங்களோட பேசிக் ஐடியாலஜியை வந்து ரொம்ப சஸ்டெயினபிளாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யூ கேன் build your fort using this as a platform. So அது வந்து it is going to be very interesting. So அது வந்து it is definitely achievable. And இப்போ ChatGPT-லயுமே வந்து you have different models அதுக்குள்ளேயே இருக்கும். இப்போ நான் சொன்னல there is an AI for that அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட். இப்போ அதே மாதிரி ChatGPT-க்குள்ளேயே வந்து you have different AI models been built and trained. So அதில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான plugins மாதிரி விஷயங்கள் எல்லாம் where you can attach, create a lot of things. thumbnail create பண்ணுறது, image generate பண்ணுறது, color
கலரிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபார் யுவர் ஐடியாஸ், பிரிங்கிங் மோர் கலர் பேலட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இட் கைண்ட் ஹெல்ப்ஸ் யூ இன் அச்சீவிங் ஆல் ஆஃப் தட். ஸோ இப்போ நான் ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணுறேன்னா அந்த வெப்சைட் தூக்கி போட்டு கிவ் மீ அனாலிசிஸ் ஆஃப் த வெப்சைட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல ட்வீக் பண்ணலாம், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எஸ் எஸ் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணி. கரெக்ட். அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஃபீச்சர் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது என்னென்னா, you can create your own GPT for your business. For example, இந்த இதில் வந்துட்டு you will be able to create your own model. அந்த மாடல் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் வில் ப்ரோப் யூ கொஸ்டின்ஸ் அபவுட் யூர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ப்ரீமியம் இருக்கும். ஸோ இப்போ நான் எஸ் இப்போ நான் இதுதான் என்னோட அட்ரஸ்ஸு, இது என்னோட எப்படி சொல்கிறது பேன் நம்பர், இது என்னோட ஜிஎஸ்டி நம்பர், இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி டேட்டா, இது என்னோட ஃபவுண்டர், இது என்னோட கோ ஃபவுண்டர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் பண்ணவே தேவையில்லை, அதுக்கிட்ட கேட்டால் டக்குன்னு கொடுத்துரும். ஓகே, அது ப்ரீமியம் ஆப்ஷன். எஸ், ப்ரீமியம் ஆப்ஷனில் உங்களுக்கான கம்பெனிக்கு தேவையான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. இட் இஸ் லைக் GPT னு வச்சுக்கலாம். அது Renox பத்தி என்ன கேட்டாலும் அதை வந்து நீங்க தயவுசெய்து பிரைவேட்டா போட்டுக்கோங்க, பப்ளிக்கா போட்டா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பிரைவேட் ஏஜென்ட் மாதிரி லைக் பிரைவேட் GPT மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ would be able to use it. அது நீங்கள் யாருக்காவது மேபி உங்கள் டீமுக்கு இன்வைட் பண்ணிங்கன்னா லிமிடெட் ரிசோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட ஜிபிடியில் வந்து இப்போ என் கம்பெனி பற்றி எக்ஸ்பிளைன் அபவுட் த மெட்டீரியல் சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னேன்னா நான் என்னென்ன பண்ணுறனோ அது வந்து வித்தின் அ செகண்ட்ஸ் இட் வில் கிரியேட் ஆல் தட் டீட்டெயில் ஃபார் மீ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, இப்போ புதுசாக உங்களை யாராவது ஒரு டீமில் ஆன்போர்ட் பண்ணுறீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் கிவிங் தெம் பேசிக் நாலேஜ் அபவுட் வாட் யுவர் கம்பெனி இஸ் ஆல் அபவுட். ஸோ இதை கொடுக்கும்போது முன்னெல்லாம் கேட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஐடியில் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அது எல்லாமே இதுவே பண்ணிக்கலாம். போய்க்கோ, என்ன கேள்வினாலும் கேட்டுக்கோ. எண்ட் டு எண்ட் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ தட் கிவ்ஸ் அ மோர் ப்ரிவிலேஜ் டு ஒர்க். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேல்ஸ் பர்சன் வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நாலேஜை வச்சு நீ வந்து ஒரு ட்ரை டு அட்டெம்ப்ட் அ கிளைண்ட். ஸோ உனக்கு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜி வந்துருச்சு, நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்னன்றதும் உனக்கு இங்கே கிடச்சிருச்சு, இதை வச்சு யூ பில்ட் இட். ஸோ இப்போ ஒரு SOP ரெடி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ காலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தெரியல, தப்புன்னு இதை கேட்டால் இது உங்களுக்கு உடனே கொடுத்துரும். நீங்கள் எப்போ இன்கார்பரேட் ஆனீங்க, he or she may not know about it, right? ஆனால் இதுக்கு தெரியும், டக்குன்னு உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் க்ளோசிங்கில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது கேட்குறாங்க, இல்லை உங்களோட ஜிஎஸ்டி நான் வெரிஃபை பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னா தெரியாது. ஸோ இட் கேன் ஈஸிலி கிவ் இட் அவுட். அந்த ஆன்போர்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஜிஎஸ்டி நம்பர் எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா கூட செகண்ட்ல கரெக்ட் உங்களால் ஈஸியாக கொடுக்க முடியும். அண்ட் the transition is much more easier and smooth. அது நீங்கள் எப்போனாலும் பேக் எண்டில் வந்து டேட்டா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம கன்ஸ்டன்ட் செட் பண்ணிக்கலாம், இவங்களுக்கு இந்த டேட்டா மேலே கொடுக்கக்கூடாதுன்னு மாதிரியான கன்ஸ்டன்ட்மே அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் பாட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்டர் பாட் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து யூ கேன் ஹேவ் end to end ஃபார் ஃபவுண்டர்ஸ் மட்டும், அது மட்டும் உங்களுக்கு மட்டும் பர்சனலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி, வேர் யூ மைட் கீப் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதனால டீமுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ சில நேரம் எஸ்பெஷலி சேல்ஸ் நீங்கள் காலில் நீங்கள் முன்ன கேட்ட மாதிரி கிளைண்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஸோ இப்போ புதுசாக ஒரு பர்சன் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாலேஜ் இருக்காது. பட் இதுக்கு நீங்கள் அந்த நாலேஜை கொடுத்துட்டிங்கன்னா ஆன் த கால் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் காஸ்டிங், யுவர் ப்ரைஸிங், இது எல்லாத்தையுமே கேட்டிங்கன்னா ஆன் கால் அவன் கேட்டானா இது கன்வர்ஷன்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு மச் ஈஸியர் டு தே வில் ஹேவ் மோர் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூ கேன் பில்ட் அண்ட் ஐ பின் சக்ஸஸ்ஃபுல்லி டூயிங் தட் வித் ChatGPT so far. எக்ஸாக்ட். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வரும்போது அப்படி நாலேஜ் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருந்தீங்க. கரெக்ட். இப்போ தான் இந்த டேப்பே நான் பார்க்குறேன், எக்ஸ்ப்ளோர் GPT டேப் பார்த்ததில்ல. கரெக்ட். எனக்கு இந்த ரிசர்ச் நிறைய இப்போ எனக்கு பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வீடியோ இருக்குன்னா என்னால் எல்லா பாட்காஸ்ட்டையும் பார்க்க முடியல, ஆனால் நிறைய பாட்காஸ்ட் பார்க்கணும்னு ஆசை. கரெக்ட். இது மாதிரியான ஒரு டூல் இருந்துச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை பார்த்துட்டு அந்த ஹோஸ்ட் என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னாங்கன்னா வாசிச்சிடலாம். எனக்கு கரெக்ட் நாவல் இருக்கான்னு சொல்லியிருப்பாரு, ரீடிங் இஸ் ஃபாஸ்டர் தென் வாட்சிங்னு. கரெக்ட். சம் அப்படின்னா இந்த டேப் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நானுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது நிறைய இருக்குது. என்னோட ரிலவன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஐ ஃபிகர்ட் அவுட் சர்டன் திங்ஸ். நீங்கள் அதில் பார்க்கும்போது இட் மைட் பி ஈவன் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த பர்ஸ்பெக்டிவ் லைக் எக்ஸ்ப்ளோர் போனேன், இங்கே ரிசர்ச் அனாலிசிஸ் இருந்தது. ஏன்னா என்னோட இப்போ கரண்ட் பாயிண்ட் வந்து ரிசர்ச் அனாலிசிஸ் தான். இதில் போனோன்னா இது வந்துருச்சு. இது வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காலர் GPTன்னு இருக்குது. இங்கே அந்த ஹாலுசினேஷன் இதெல்லாம் கம்மியாக இருக்கும்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதுதான் சொல்கிறேன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் என் டீம் கிட்ட நான் டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ஸ் தான். இப்போ நான் யூஸ்வலாக எல்லாம் வாய்ஸ் நோட்டில் கொடுப்போம்ல. இப்போ வாய்ஸ் நோட்டில் கொடுக்கறதுக்காக டாஸ்க் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க,
வாய்ஸ் கேட்டுருவாங்க, போயிடுவாங்க. பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் என்னோட இதில் பேசிவிட்டு இந்த மாதிரி டாஸ்க் எனக்கு வேணும், இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக வந்துடும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அப்படியே குரூப்பில் போட்டுருவேன். ஓகே. ஸோ எவ்ரிபடி வில் கெட் தேர் டாஸ்க். எண்ட் ஆஃப் த டே எனக்கு அப்டேட் வேணும்னு கேட்டேன்னா ஒவ்வொருத்தங்களும் எனக்கு அப்டேட் பண்ணி டாஸ்க் முடிஞ்சது முடியல. ஸோ அது வந்து உங்களோட எஃபிஷியன்சியை கொடுக்கும். சி ஆஸ் அ ஃபவுண்டர் யூ நீட் டு ஹேவ் அ பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் எக்ஸிக்யூஷன். அந்த எக்ஸிக்யூஷனுக்கு திஸ் மைட் பி த ரைட் வே ஃபார் யூ டு ஆக்சஸ் அண்ட் எக்ஸிக்யூட் மச் ஃபாஸ்டர். உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிது. ஆமாம், மந்த்லி 1600க்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். பட் டெஃபினெட்லி யூ நீட் அ ஹியூமன் டு டூ ஆல் ஆஃப் தட். பட் அதை தாண்டி உங்களோட எஃபிஷியன்சி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஒரு வெக்கமான சூடு சொரணா எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை பார்த்து ஓகே அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும்னா யூ கேன் டெஃபினெட்லி ரிலை ஆன் திஸ். ஸோ இது மாதிரி நிறையா டூல் இருக்குது. நான் ஆல்சோ யூஸ் திஸ் அதர் திங் கால் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. CLAUDE அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இட்ஸ் அகேன் ஒன் ஆஃப் த காம்படிட்டர்ஸ் ஃபார் ChatGPT. அதுக்கு உங்களுக்கு VPN தேவை. Claude AI அது வந்து நீங்கள் ஐ திங்க் இப்போ எனக்கு தெரியல, ஐ யூஸ் டு யூஸ் தட். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ப்ராம்ப்டை வந்து Claude கிட்ட வந்து கேட்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் வேணும், அதுக்கு வந்து எனக்கு ChatGPT எழுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜின் தட் யூ ஆர் ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் சயின்ஸ் பர்சன் and I want to know how glass can be utilized in construction. So from your perspective, think that you are one of the advanced person who's having end-to-end ideology about it and give me a possible solution. So write me a prompt on how I can prompt ChatGPT அப்படின்னு கேட்டால் இது எனக்கு ப்ராம்ப்ட் எழுதி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் எடுத்துக்கிட்டு போய் நான் ChatGPT கொடுப்பேன். ஸோ அப்போ ChatGPT will give me a different response. So the word choice of words வந்து it will be different. ஏன்னா இது எல்லாமே வேர்டில் பில்ட் பண்ண மாடல்ன்றதுனால ஒரு வார்த்தை கேன் சேஞ்ச் தட் என்டையர் பெர்ஸ்பெக்டிவ். எக்ஸாக்டாக நம்ம கேட்குறதுலாம் சொன்னேன். டைட்டில் பை தம்ப்நெயில் சொன்னால் தம்ப்நெயில் தந்துடுச்சு. டைட்டில்னா ஒன்று சில நேரத்தில் யூ வில் ஹேவ் அ டெட் எண்ட். ChatGPT வந்து நீங்கள் திருப்பி கேட்டாலும் ஒரு ரிசல்ட்டை வந்து திருப்பி தான் கொடுக்கும். அப்போ நான் வந்து டக்குன்னு இந்த மாதிரி போயிடுவீங்க. கிளாடை கொஞ்சம் நேரம், ஏன்னா கிளாடும் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ப்ரைஸ், பட் இது ஃப்ரீயாகவே நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது யுவர் எஃபிஷியன்சி இஸ் மோர் ஹையர். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஐம் சேயிங் ஐம் நாட் த கிரேட்டஸ்ட், என்னோட விஷன் வந்து லிமிட்டட் தான். பட் இதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஓகே 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 ஓகே. ஸோ அதுதான் வந்து இதோட ஒரு விஷயமா நான் பார்த்தது. லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எஸ்பெஷலி ஹேண்ட்லிங் யுவர் நம்பர்ஸ், எக்ஸலில் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதை வேணாலும் யூ கேன் ஆட் இட் ஆன் டு இட் அண்ட் ஆஸ்க் தட் எனக்கு ஒரு just give me a one-liner about what the result is, what is the calculation for it, what is my projection. அது எல்லாமே வந்து it will help you create that. ஓகே. டெக்னிக்கலாக வேணும்னாலும் கோடே எழுதி கொடுத்துரும். ஆமாம், கோட் எழுதி கொடுத்துரும். அந்த மாதிரி விஷயங்களும் it is definitely there. என் ஃப்ரெண்ட் iOS டெவலப்பருக்கு அவன் சொன்னான், என்ன பெரிய கோடாக இருந்தாலும் ChatGPT எழுதிடுவேன். ஆனால் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் பெரிய MNC அங்கே ChatGPT பேன் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஆக்சஸ் இருக்காது. அப்படியே நம்ம ஏதாவது ஆக்சஸ் பண்ணாலும் கண்டுபிடிச்சு கேட்டுருவாங்க. அது சொன்னா இந்த ChatGPT இல்லாமல் என்னால் வேலை பார்க்க சொன்னால் என்னால் வேலை பார்க்க முடியாது கோட் எழுதுறதுல. கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் கிரியேட்டட் அ டிபெண்டன்சி. இட் இஸ் அ குட் வே, ஐ வுட் சே. டெக்னாலஜி வந்து ஹிஸ் கம், பட் அதை யூட்டிலைஸ் பண்ணுற பொட்டென்ஷியல் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கிரேட் ஃபார் பீப்புள். மேபி லைக் அஸ்ன்னு கூட சொல்லலாம். வென் வி ஹாவ் ஸ்ட்ரகிள்ஸ் we are using it, அதை வந்து ஒரு சரியான பொட்டன்ஷியல் பண்ணும்போது இட் இஸ் கிரேட். அதை வந்து நம்ம சில பேருக்கு யூஸ் பண்ணி பழகி வந்து நம்மளோட பிரெயின்ஸை யூஸ் பண்ணாமல் போயிட்டா தென் இட் இஸ் நாட் அ குட் திங் டு டூ. ஸோ கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும். இது வந்து ஒரு டூல், அவ்வளோதான். மை பிரெயின் இஸ் நாட் ChatGPT. ஸோ என்னோட பிரெயினில் இருக்கக்கூடிய ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் ChatGPT. எக்ஸாக்டாக. நீங்கள் சொன்ன எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஒரு ChatGPT பார்த்ததில்லை. நீங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டி எனக்கு சொல்கிறீங்க. இதை நான் உள்ள போனோன்னா நான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் போனேன். அப்படிதான், லைக் நாலேஜ் ஷேரிங் தான். ஆனால் அது டிபெண்டன்சி மொத்தமாக இல்லை. அது மட்டும் பண்ணும்போது யூ வில் ஹேவ் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன் த ரெல்ம் ஆஃப் AI அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே. நீங்கள் எப்படி லாஸ்ட் டைம் டீம் பற்றி சொன்னி நான் உங்களுக்கு லைக் செஞ்சு காமிச்சோன்னா ChatGPT எஃபெக்டிவ் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க நல்லா யூஸ் பண்ணுறீங்க ப்ரோன்ட்டு. ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளோர் ChatGPT பட்டன் நான் கிளிக் பண்ணதே இல்லை இது வரைக்கும். எனக்கு தேவை இந்த சம்மரைசர் தான். இன்றைக்கி பாருங்கள் ஒரு லைக் இந்த இதுக்குள்ளே கிடச்சிருச்சு. ஸோ அந்த நம்புறேன் ப்ரோ. நம்ம பாட்காஸ்ட்டில் லைக் இப்போ நான் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ரெவென்யூவே பண்ணலன்னு, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்ட். அது நம்ம ஆடியன்ஸுக்கு தேவை. லைக் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப தேவை. நான் என்னோட ப்ரிவிலேஜ் நான் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியுது. லைக் உங்களோட 2 hours 3 hours நான் எடுத்துக்கிறேன். அதே இது ஆடியன்ஸுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் எல்லாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. லைக் எனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் டைம் தந்தீங்க பண்ணிட்டேன்.
ரொம்ப ப்ரிவிலேஜ் ப்ரோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது நான் இதெல்லாம் பழகிட்டு நம்ம இன்னொரு சீரிஸ் ஆரம்பிப்போம். டெஃபினெட்டாக நான் உங்களுக்கு கீப் ஆன் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். டெஃபினெட்டாக எனி டைம் ஹாப்பி டு ஷேர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஃப்ரம் மை எண்ட் டு everybody who needs that support. I'm always happy to help. And எக்ஸாக்டாக ப்ரோ, நம்ம அதுலேருந்து நீங்கள் இந்த எனக்கு நீங்கள் லைக் கான்ஸ்டண்ட்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கனால நீங்கள் இந்த இது சொன்னீங்க. அப்போ எனக்கு தோணுச்சு ஓகே ப்ரோ வந்து இது மூலமாக க்ரோ ஆகிருக்காங்க, நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணுவோம். மோரோவர் இது எப்படி போகுதுன்னா உங்கள் டாக்குமெண்டேஷன் மாதிரி தான் போகுது, சீரியஸ் மாதிரி. ஏன்னா நீங்கள் ஐடியாவிலேருந்து அனானிசிட்டி இன்குபேட்டர் போனதுலேருந்து வந்து டாக்குமெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த இதையும் டாக்குமெண்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் போட்டு காமிக்கலாம் ஒன்று பெருசான ஒன்று. அப்போ போய் சொல்லலடா எல்லாம் உண்மைதான் நம்ம பேசி. நான் தான் சொல்லலை, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு ஃபவுண்டர்ஸ்க்கு கிரியேட் பண்ணுன்ற பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபேனாக ஒரு ஃபாலோவராக ஓகே இந்த ஃபவுண்டர்ஸ்க்கு இப்படி ஒரு சேனல் இருக்கா அப்படின்றதுல பார்க்க ஆரம்பிச்சு, ஓ இதில் இவ்வளோ வேல்யூ கிடைக்குமான்னு ஆரம்பிச்சு, ஏன் நம்ம பண்ணும்போது இதை நம்மளோட ரியல் லைஃப்பில் இதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்றதுலேருந்து we are here. So maybe I am your living testimony to see how successful you are. This is how knowledge sharing works. So நீங்க எடுக்கணும்ன்ற effort, the time that we connected you were about to quit, right? So அப்ப நான் என்னோட message is triggering you, say okay let's get back at least someone from நான் பண்ணதை வச்சு இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்ற மொமெண்ட்ல இருந்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷூட்டே ஆரம்பிச்சது. ஸோ இப்போ we built a relationship and இப்போ இது மூலியமா எனக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. ஸோ they are now reaching out to me for mentorship or guidance and support and all of that. So அப்படிலாம் so sometimes you feel very overwhelmed and all of that. So அது நீங்க கொடுக்குற விஷயத்தை திருப்பி I love to give it back to my community. So அது இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது this chain is growing and definitely what you're trying to do is amazing and it's very very helpful for founders and entrepreneurs. Thank you. So அதில் எந்த விதமான டவுட் கிடையாது. So I'm happy to be a part of the show. நன்றி ப்ரோ, நன்றி. Definitely. ஸோ அப்போ இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இது வந்து பாட்காஸ்ட்டாக எப்பவுமே ஸ்பாட்டிஃபைல எல்லாமே இருக்கும். இது இன்னொரு பிளேலிஸ்ட், எக்ஸ்ட்ரா ஒரு பிளேலிஸ்ட். நான் இது உங்கள்கிட்ட பேசும்போது இதுலேருந்து நான் டேக்அவே எடுக்கிறதுனா இப்போ லிங்க்டின் இது சொல்லியிருக்கோம், இது நம்ம ChatGPT சொல்லியிருக்கோம், இன்னொன்று இங்கிலீஷ் பேசுறது. கரெக்ட். அந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு ஃபவுண்டராக என்கிட்ட ஐடியா எல்லாமே இருக்குது, எனக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல, நல்லா கம்யூனிகேட் பண்ணுறவங்க கோ ஃபவுண்டராக வச்சுக்கலாம். கரெக்ட். நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து உட்காந்து இந்த டெக்னாலஜிலாம் இல்லை, மிஷினரியாக இருந்தார், நல்லா கம்யூனிகேட்டராக ஒரேட்டராக இருந்தார், அவரால் இது பண்ண முடிச்சு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சு. எப்படி ஒரு கேப் இருக்குன்னா நான் பாட்காஸ்ட்டில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். நம்ம ஆஃப்லைனில் கூட சின்னதாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். எடுத்துகிட்டு இல்லை நீங்கள் நல்லா ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருந்துச்சு, அந்த இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிய விஷயங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி 1 hour செக்ஷனோ வெபினார் ஸ்டார்ட் பண்ணலான் மாதிரி பிளான் இருக்குது ப்ரோ. ஆமாம், அது எப்பவுமே சொல்லிடுவேன், சொன்னால் தான் நான் செய்வேன். ஆமாம், வெபினார் ஸ்டார்ட் பண்ணலான் மாதிரி பிளான் இருக்குது. பெய்டு தான். அந்த பெய்டுங்கிறது எதுக்குன்னா ஒரு ஃபில்டருக்காக தான். கரெக்ட். தீபக் எப்பவுமே சொல்லுவார், ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கான வேல்யூ இருக்காதுன்னு. நீ செட் பண்ணுற ப்ரைஸிங்கும் எனக்கு அது ஜாஸ்தி இல்லைன்னு ஃபீல் ஆனால் போதும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸிங் வச்சுட்டு இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களே இன்னும் காம்பரன்ஸாக 1 hourல அதுவும் நான் சொல்ல போகிறது இல்லை, தோஸ் ஆர் டன் தான். நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொல்ல மாதிரியான விஷயங்களும் பிளான் பண்ணுற அதில் கம்யூனிகேஷன் ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் பற்றியும், ஆக்சுவலி என் ப்ரிவிலேஜ் சொல்கிறேன்னா ப்ரோ, இங்கே கஷ்டப்பட்டு தான் வரணுங்கிற மாதிரியான டெம்ப்ளேட் இருக்குது. அப்படி இல்லை, எல்லா ப்ரிவிலேஜோடையுமே வரலாம், அது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா ஆஃப்லைனில் நிறைய பேசியிருக்கோம், ஆனால் ஆடியன்ஸுக்கு ஸ்டோரியாக கனெக்ட் பண்ணும்போது இல்லை அவங்க கஷ்டப்பட்டு அடிப்பட்டு தான் வரணும், அடிப்பட்டது ஒரு டைமு, வளர்ந்தது ஒரு டைம், நடுவில் 4 ஃபுல் ப்ரிவிலேஜ் இருக்கும், இதெல்லாம் எடிட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு இந்த 2 மட்டுமே எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ப்ரிவிலேஜ் தான், நான் திரும்ப 1000 வாட்டி சொல்கிறேன் அது. ஸோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கல, நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி வெபினார்ஸ் எல்லாமே பிளான் பண்ணலாம் ப்ரோ. எல்லா இனிஷியேட்டிவ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். Always, anytime, from a fan to a follower to a speaker to a guest, I am always happy. என்னோட growthல இப்படி ஒரு transition எனக்கு கிடைச்சது வந்து I am very privileged and I will always be preaching about what you're trying to do. யார் என்னை கேட்டாலும் I'll always say you're a founder, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா go to this particular show, watch this channel, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டேட்டாபேஸ் இருக்கும். அண்ட் உங்கள் மூலிமா கிடைக்கிற அசெட்ன்றது வந்து the people, the connect is great. So நான் தான் hands down. Thanks so much for all of that. இல்லைனா nobody would know me. ஸோ நான் என்ன தான் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு டைரக்டர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் சம்திங் ஈஸி. அண்ட் ஐடென்டிஃபைங் த ரைட் பீப்புள் இஸ் வெரி வண்டர்ஃபுல். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது தான் நம்ம யாரும் நமக்கே தெரியும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஐ நெவர் தாட் இட் வில் ஒர்க். ஸோ யார் எப்படி எடுப்பாங்க. ஆமாம், இல்லை
ஓகே உங்களை கூட்டு வந்து பேசலாம், வாட் வேல்யூ ப்ரொவைட்ஸ், இவங்க இதை பட்ட பேசுறதுக்கு ஜட்ஜ் பண்ணணுமோ நீ ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னேன், நான் அடுத்தது பண்ணும்போது சொல்கிறேன் ப்ரோன்னு. ஆனால் அது ரியாலிட்டி ஆகிடுச்சு. அந்த 43 கமெண்ட்டில் பார்க்கும்போது மக்கள் நம்மளை நம்புகிறாங்க மாறா அப்படின்ற ஒரு மொமெண்ட் தான் இருந்துச்சு. லாட் ஆஃப் பீப்புள் ரீச் அவுட், ஜென்யூன் பீப்புள். ஒரு 5-10 பேர் இருந்தாலும் அந்த ஒரு அந்த கன்வர்ஷன் வித் எப்படி சொல்கிறது, பேஷன் அண்ட் டெடிகேஷன், நம்மளை செய்கிற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சது வந்து இட் வாஸ் ட்ரெமெண்டஸ். அதை வந்து என்றைக்குமே வேல்யூ பண்ணவே முடியாது. ஐ ஆல்வேஸ் ஓவ் யூ அ லாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் ஐ ஹேவ் வேர் எவர் ஐ ஆம். ஸோ தட்ஸ் சம்திங் தட் நீங்கள் பண்ண அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ஐ விஷ் யூ கீப் டூயிங் தட் டு அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் ஐ நோ யூ ஆர் ட்ரைங் டு டூ இட். ஸோ இது புதுசாக யாராவது செய்கிறாங்க போகிறாங்கன்றதுக்கு they would know what is the potential that you have. So that is something that I wanted to share it as a feedback this time. Thank you bro. கடைசி கொஞ்சம் பர்சனல் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். Thank you so much bro. அப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டு நான் இந்த ரிலீஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக்ஸ் லைக் இனிமேல் வரவங்களுக்கு வர ஃபீட்பேக் வேற மாதிரி வரும். ஆமாம், அந்த ரீனியானிக்ஸ்ல இருந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வரும். Thank you so much. Thank you. Bye. Sama